பத்மநாப சுவாமி கோயில் போயிருக்கீங்களே ட்ரிவாண்ட்ரம்ல. அங்கே அந்த ஆனந்த சாயன கோலத்தில் பெருமாள் படுத்திருப்பாப்புல. முகத்தை அந்த தூண் மறைக்கும். நாம மட்டும் தான் லிட்டரலாக கொஞ்சம் அங்கங்கே எட்டி பார்த்தா தெரியும். கை கொஞ்சம் கிளியராகவே தெரியும். பெருமாளை முழு கோலத்தில் பார்த்து வணங்குறதே ரொம்ப கஷ்டம். ஓகே. அவர் எப்போவுமே பெருசாக தான் இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆதி முதல் அந்த வரைக்கும் பார்க்கணும். மெயினாக விஷ்ணு வழிபாடு பண்ணுறப்போ லக்ஷ்மி எங்கன்னு பார்த்துடணும். ஓ, லக்ஷ்மி கிட்ட தான் மொத்த பவரும் இருக்குது. இவங்க கடவுளாக எடுத்துப்பீங்கன்னா தெரியல. சனீஸ்வர பகவான், யமதர்மராஜா. எதுக்கு இவங்கள சொல்கிறேன்னா, நீ என்னதான் காசு சம்பாரிச்சாலும் சரி, உன் உயிர் உங்ககிட்ட இல்லைனாக்கா நீ சம்பாரிச்ச காசு பிரயோஜனம் இல்லை, என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ யமதர்மனை நீ கைக்குள்ளே வச்சுக்கணும். தலைவா இப்போ உயிர் எடுக்காத, பொறுமையாக எடுத்துக்கோனே. திருநள்ளாறு போயிட்டாங்கன்னா நல்லா நேருக்கு நேராக உட்காந்து பார்ப்பாங்க. நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் நானே பார்த்துருக்கேன். ஒருத்தரெல்லாம் நானே பார்த்துருக்கேன். ஃபுல்லாக நகையெல்லாம் போட்டுட்டு சாமியை பார்த்துட்டு நேரம் வந்துட்டு மோதிரத்தை காட்டுறாரு, இப்படி காட்டுறாரு. நாட்டு அட கடவுளே, நீ யார்கிட்டப்பா காட்டுறது நல்லா இப்படி மோதிரத்தை காட்டுறாரு. எல்லாத்துக்கும் அவருக்கு சந்தோஷம் தாங்கல. சனீஸ்வரருக்கு நேரம் நம்மளை உட்கார வச்சுட்டாங்கன்னு. நம்ம விஷ்ணு பெருமாள் இவர் எப்படி வணங்கணும், வழிபடணும் அவரோட கோயில்கள் சார்ந்து? இப்போ பெருமாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா முதல் தாயார் தான். ஏன்னா இப்போ சிவன் தோன்றி காட்சி கொடுத்தப்போ விஷ்ணுவுக்கான பவர் வரதே லக்ஷ்மி வந்ததுக்கு அப்புறம் தாங்கிறது சொல்லுவார். லக்ஷ்மி காலடியில் வந்ததுக்கு அப்புறம் தான், லக்ஷ்மி இதயத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் விஷ்ணுவோட பவரே அதிகமாச்சுன்னே ஒன்று இருக்குது. அது வரைக்கும் விஷ்ணுவோட பவர் முழுமையடையலைன்னு ஒன்று இருக்குது. அதனால் முதல் தாயாரை வழிபாடு பண்ணிடணும். தாயாரை வழிபாடு பண்ணிவிட்டு விஷ்ணுவை போய் வழிபாடு பண்ணுறப்போ இப்போ நின்ற கோலம், சயன கோலம் அப்படின்லாம் இருக்குது. அப்படின்னா நின்ற கோலத்தில் இருக்கிற விஷ்ணு வழிபாடு பண்ணுறப்போ அவருடைய இதயத்தை பார்த்து வழிபாடு பண்ணணும், கைகளை பார்த்து வழிபாடு பண்ணணும். கை கீழ் நோக்கி இருக்குது அப்படின்னா அவருடைய பாதத்தை பார்த்து வழிபாடு பண்ணணும் அப்படின்லாம் ஒன்று இருக்குது. அப்புறம் தான் நம்ம விஷ்ணுவை பார்க்கணும். அப்புறம் தான் நம்ம விஷ்ணுவை பார்த்து வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது. விஷ்ணுவோடைய அலங்காரங்கள், விஷ்ணுவோட கையை தான் மெயினாக பார்த்து வழிபாடு பண்ணணும். விஷ்ணு கையில் இருக்க சக்கரத்தை பார்த்து வழிபாடு பண்ணுறது, அதுதான் எல்லாமே வரம் கொடுக்கக்கூடிய. முகத்தை பார்க்கக்கூடாதோ? லாஸ்ட்டு தான் முகம். ஆனால் கோயில் எப்படி வச்சுருப்பாங்க, டக்குன்னு ஒரு முகத்தை பார்க்குற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. எப்போவுமே ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடியது மறைச்சே தான் வச்சுருப்பாங்க. அது உண்மை. ஓகே. அது எல்லா கோயிலும். பத்மநாப சுவாமி கோயில் போயிருக்கீங்களே ட்ரிவாண்ட்ரம்ல. அங்கே அந்த ஆனந்த சாயன கோலத்தில் பெருமாள் படுத்திருப்பாப்புல. முகத்தை அந்த தூண் மறைக்கும். நாம மட்டும் தான் லிட்டரலாக கொஞ்சம் அங்கங்கே எட்டி பார்த்தா தெரியும். கை கொஞ்சம் கிளியராகவே தெரியும். அப்போ அந்த கடவுளை நீங்கள் எப்படி வணங்குவீங்க? ஆனந்த சாயன கோலத்தில் இருக்க பெருமாளை? பெருமாளை முழு கோலத்தில் பார்த்து வணங்குறதே ரொம்ப கஷ்டம். ஓகே. அவர் எப்போவுமே பெருசாக தான் இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆதி முதல் அந்த வரைக்கும் பார்க்கணும். மெயினாக விஷ்ணு வழிபாடு பண்ணுறப்போ லக்ஷ்மி எங்கன்னு பார்த்துடணும். ஓ, லக்ஷ்மி கிட்ட தான் மொத்த பவரும் இருக்குது. ஓகே. வீட்டில் கொத்து சாவி இருக்க மாதிரி இந்த பெண்கள் கிட்ட. ஓகே. அப்போது நீங்கள் அவருடைய காலடியிலையும் இதயத்தின் பகுதியிலேருந்தே லக்ஷ்மி இருப்பாங்கன்னு ஒன்று இருக்கு. நீங்கள் முழுசாக அவர் தலையை பார்க்குறோம், முகத்தை பார்க்குறோம் அப்படிலாம் தேடக்கூடாது. அவருடைய பார்வை சில டைம் விஷ்ணு கண்ண மூடி தான் இருப்பார் அப்படின்லாம் ஒன்று இருக்கும். அவருடைய மனசெல்லாம் லக்ஷ்மிகிட்ட தான் லைட்ஸ் இருக்குன்னு ஒன்று இருக்கும். இப்போ அவரெல்லாம் அங்கே தான். அப்போ லக்ஷ்மியை தான் நீங்கள் முதல் வழிபாடு பண்ணணும். பெருமாள் கோயிலுக்கு போகிறப்போ விஷ்ணு வழிபாடு பண்ணிவிட்டு திரும்பவும் தாயார்கிட்ட தான் வரணும். அப்படி அதோட இப்போ பெருமாள் கோயிலில் சக்கரத்தாழ்வார்லாம் இருப்பாங்க. சக்கரத்தாழ்வாருக்கு முதல் பெருமாள் கோயிலுக்கு உள்ளே போகிறோம் அப்படின்னா அதே மாதிரி தான் எல்லா தெய்வத்தையும் பார்த்துடணும் ஒரு விஷ்ணுவை போய் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி. ஏன்னா அவருடைய பவர்ஸ் எல்லாமே எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. நம்ம வேண்டுதல்கள் நிறைவேற்றி வர மாதிரி தான். இப்போ எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி நம்ம ஸ்ரீரங்கம் கோயில் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஸ்ரீரங்கம் தான் சயன பெருமாள் இருக்கக்கூடிய கோயில் ஸ்ரீரங்கம். அப்படின்னா இந்த ஸ்ரீரங்கத்தோடைய அம்சம் எங்கங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இது திவ்ய தேசம். ஸ்ரீரங்கங்கிறது திவ்ய தேசம். 108 திவ்ய தேசம், 106 திவ்ய தேசம் நம்ம பூமியில் இருக்குது. 107, 108 நம்மள ஆகாசத்தில் இருக்குங்கிற மாதிரி ஒரு கணக்கு இருக்கும். அதாவது இறப்புக்கு அப்புறங்கிற மாதிரி ஒரு கணக்கு இருக்கும். அப்போ இந்த 106 திவ்ய தேசத்தையும் ஒரு மனுஷனால் அடைஞ்சிட முடியாது ஒரு ஜென்மத்தில். அப்படின்றக்கப்ப இந்த பெருமாளை வழிபாடு பண்ணுறக்கே ப்ரொசீஜர்ஸ் நிறையா இருக்குது. யார் சைன பெருமாளை வழிபாடு பண்ணணும், யார் நின்ற கோலத்தில் இருக்கிற பெருமாள், யார் திருப்பதிக்கு போகணும், யார் ஸ்ரீரங்கம். கஷ்டமா இருக்குங்க அந்த அம்சம்லாம் நிறைய பேத்துக்கு அதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜாதகம் பார்த்துட்டு யாரும் போக மாட்டாங்க. ஜாதகம் பார்த்துட்டு போக மாட்டாங்க. ஆனால் நம்மளுடைய எனர்ஜி எங்கே கனெக்ட் ஆகுது புரியும். சில பேத்துக்கு கோயிலுக்கு பண்ணி இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், எனக்கு நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லை, எனக்கு டயர்டாச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்மளுக்கு புலப்பட வைக்கும் ஃபஸ்ட்டு. இப்போ ஸ்ரீரங்கம் எல்லாத்துக்கும் தெரியுங்கிறனால நான் சொல்கிறேன். இப்போ ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்கிற தாயார் தான் மெயின்.
3 தாயார் இருப்பாங்க. பின்னாடி இருக்கிறதா ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவியை ஒழிச்சு தான் வச்சுருப்பாங்க. 3 தேவிமார்கள் லைனாக வச்சுருப்பாங்க. ஒன்றுக்கு பின்னாடி எட்டி எட்டி பார்த்து தான் வழிபாடு பண்ணணும். பூஜை பண்ணுறப்போ அவ்வளோ சீக்கிரம் அதையே காட்ட மாட்டாங்க கூட்டமாக இருந்துச்சுன்னா. ஏன்னா முன்னாடி இருக்கிறது தைரியலக்ஷ்மி மாதிரி அந்த அம்மா அவ்வளோ சீக்கிரம் வரம் கொடுக்காது, உங்களை அலசி ஆராயும். 2வது இருக்கிற அம்மா வந்து கொஞ்சம் சாஃப்டான டீச்சர் மாதிரி, அந்த மட்டும் கொஞ்சம் எட்டி பார்க்குறப்போ ஓரளவுக்கு வரம் கொடுக்கும். பின்னாடி இருக்க ஸ்ரீதேவி பார்த்தாலே போது வரம் கொடுத்துரும். அந்த அளவுக்கு பவர் வந்து தாயார்கள் தான். அதோட அங்கே ஸ்ரீரங்கத்தில் அவர் 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 அங்கே ஒரு நாச்சியார் ஒருத்தவங்க இருப்பாங்க, அந்த ஒரு முஸ்லீம், அவங்கள வழிபாடு பண்ணிட்டு விஷ்ணுவுக்கு பிடிச்சவங்களெல்லாம் முதல் வழிபாடு பண்ணிடணும். அதுக்கும் முன்னாடி விஷ்ணு ஸ்ரீரங்கம் வரக்கு முன்னாடி வந்து சிங்கராயர் தான் வந்தாருன்னு ஒன்று இருக்கும். காற்றழகிய சிங்கர், ஆற்றழகிய சிங்கர், மேற்றழகிய சிங்கர், இந்த 3 வழிபட்டால் நீங்கள் வந்து 108 திவ்ய தேசத்துக்கு போனதுக்கான அர்த்தம். ஏன்னா இவங்க தான் வந்து 108 திவ்ய தேசங்கள் வரக்கு முன்னாடி தோன்றின அம்சம் இவங்க. அப்போது இந்த காற்றழகிய சிங்கர் ஸ்ரீரங்கத்தில் தான் இருக்கிறார். ஆற்றழகிய சிங்கர் அது பக்கத்துலேயே தான் கீழே ஆற்றுக்கு கீழே இறங்கி போய் அவர் அங்கே வழிபாடு பண்ணிட்டு வரணும். மேற்றழகிய சிங்கர் தான் வந்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளே இருக்கிற மேற்றழகிய சிங்கர். இப்படி நீங்கள் வழிபாடு, நம்ம நேரம் என்ன பண்ணுவோம், பார்க்குறோம் பெருமாளை, வந்துடுறோம், எல்லாத்தையும் விட்டுருவாங்க. ஸ்ரீரங்கத்துக்கு போனால் நேராக ஃபோக்கஸ் அது மட்டுமா தான் இருக்கும். ஸ்ரீரங்கத்துக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு அம்சம். இப்போ அந்த கோயிலுக்குள்ளேயே போனோம் அப்படின்னா அங்கே போகிறதுல ராமானுஜரை போய் முதல் வழிபாடு பண்ணணும். அவர் வந்து மனுஷ கோலத்திலேயே உயிரோட தான். அது உண்மையாங்க? அது உண்மைதான். உண்மையான மனுஷன் தான், உண்மையான மனுஷனை தான் அங்கே உட்கார வச்சிருக்கிறாங்க. வெளிப்படையா நம்ம அப்படியே நின்று இப்படியே கும்பிட்டு வரலாம். எப்படிங்க சதனா அழுகாம அது பாசிபிள் அந்த விஷயம்? ஆமா, அவங்க அப்படிதான் வச்சிருக்காங்க. நீங்க தொட்டும் பார்த்துக்கலாம், அவர் அப்படிதான் வச்சிருக்காங்க. அதெல்லாம் எப்பேர், அதுதான் வந்து அவரோட, அதுதான் நான் சொன்னலே. கோயில அவங்க சொல்றானா கேக்குறேன், இது ராமானுஜர் தான் உண்மையான தேகம், அவங்களே சொல்றாங்களா? அது ராமானுஜர் தான் உண்மையான தேகம் தான். அந்த கோயிலோட வரலாறு அப்படி, அவர் அப்படியே அந்த அம்சமாவே தான் உட்கார வச்சிருக்காங்க. உண்மையா இருக்கும் பட்சத்தில் பெரிய அதிசயம் வச்சுங்க. அது அதிசயம் தான். ஆனால் எல்லாம் கடந்து தான் போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் ஃபோக்கஸ் அங்கே தான். எப்பவுமே கோயிலுடைய கட்டமைப்பு, அதோடைய விதிகள்லாம் நம்ம தெரிஞ்சு போகிறப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சக்தி தான். இப்போ ராமானுஜர் அங்கே போய் நின்னாலே நம்மளுக்கு வரம் கிடைக்கும். ஏன்னா அவர் தான் வந்து இந்த பிராணசக்தியை உள்ளடக்கி உடம்பே அழுகி போகாமல் வெறும் சாதாரணமாக அவங்க வந்து அந்த பச்சைக்கற்பூரத்தை தான் தேய்ப்பாங்க அவர் மேலே. ஒரு பெரிய அந்த மம்மிஃபிகேஷன்லாம் கிடையாது. அவங்க சாதாரணமாக அங்கே சந்தனம், அங்கே இருக்கிற அந்த பச்சைக்கற்பூரத்தை வச்சே அவர் வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே தான் உட்காந்துருப்பார். யார் வேணாலும் போய் பார்க்கலாம். அதெல்லாம் ஒரு அதிசயம். அதெல்லாம் அந்த கோயிலோடைய அந்த விதியோடைய அம்சம். அதே மாதிரி ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளே போகிறப்போ அங்கே இருக்கிற நம்ம வந்து அந்த மேலே இருக்க கோபுரத்தை பார்த்து வழிபாடு, கோபுர வழிபாடு வந்து சிறந்த வழிபாடு. விஷ்ணு கோயிலை பொறுத்த வரைக்குமே அங்கே இருக்கிற தங்கம், அங்கே குருவோடைய அம்சம், அதெல்லாம் பார்த்து வழிபாடு பண்ணுறது. அங்கே தான் லக்ஷ்மியோடைய அம்சம் இருக்கும், அங்கே தான் எனர்ஜி பாயிண்ட்ஸ் இருக்கும். அங்கே பார்த்து வழிபாடு பண்ணுறது. அதே மாதிரி சக்கரத்தாழ்வார்கிட்ட போய் வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலுமே சக்கரத்தாழ்வார்கிட்ட போய் நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் போய் வழிபாடு பண்ணுறப்போ 9 விளக்கு, ஏன்னா விளக்குங்கிறது எப்போவுமே ஒரு விளக்கு போட்டாலே பல பயன் கிடைக்கும். அப்போது 9 விளக்கு போட்டு கரெக்டாக சக்கரத்தாழ்வார்லாம் நீங்கள் வழிபட்டுட்டு வரப்போ முடங்கின எல்லா விஷயங்களையுமே இயங்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா சக்கரத்தாழ்வாரோடைய அம்சம் பார்த்திங்கன்னா முன்னாடியும் பின்னாடியும் 2 பக்கம் நம்ம பார்க்கணுன்னே ஒன்று இருக்கும். அங்கேயுமே வந்து நரசிம்மர் கோலத்தில் வந்து மடியில் வந்து லக்ஷ்மி வச்சுட்டு தான் இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே எனர்ஜி இயங்கணும், வாழ்க்கை இயங்கணும் அப்படிங்கிறதுக்கு அங்கே சக்கரத்தாழ்வாரெல்லாம் வழிபாடு பண்ணணும். இவங்களை இந்த தாயார் எல்லாத்தையும் வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறமா பெருமாள் கிட்ட போயிட்டு லக்ஷ்மியை தேடணும். அங்கே லக்ஷ்மியெல்லாம் பார்க்க முடியாது, அங்கே அது பார்க்குறது பெரிய விஷயம் தான். அப்படி இல்லை, அம்சம் அது. பார்த்தாலே முதல் திக்குன்னு இருக்கும், அவரை பார்க்குறப்பே கேட்க தோணாது. அங்கே இருக்க பெருமாளை நீங்கள் பக்கத்தில் பார்த்துட்டிங்கனாலே, இப்போ ஒரு சிலருக்கெலாம் உள்ளே போகக்கூடிய அமைப்பு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவரோட என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா 2 கை வச்சு உள்ளே போகிற அளவு தான் அவரோட என்ட்ரன்ஸ். அந்த 2 அங்கே கை வைக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து பெரும் சக்தியே, குலதெய்வத்தோடைய சக்தியே அங்கே தான் இருக்கும். அந்த தூணோடைய அமைப்பில் அதுக்கு கீழே தான் அவங்க எல்லாமே வச்சு கட்டியிருப்பாங்க. இந்த கோயிலை எத்தனையோ காலங்களுக்கு முன்னாடி வச்சு கட்டியிருந்திருப்பாங்க அப்படின்லாம் ஒன்று இருக்குது.
ஸோ இந்த வாசல்களை ஒவ்வொரு கோயில் வாசலையும் நம்ம போகிறப்ப 2 வாசலையும் தொட்டு கும்பிட்டு தொட்டு பிடிச்சிட்டு போகிறப்போ அவ்வளோ காக்கிற தெய்வங்கள் அந்த வாசலில் இருப்பாங்க. அவங்கள தாண்டி தான் நம்ம போகிறோம். அவ்வளோ எனர்ஜியும் தாண்டி தான் போகிறோம். அவ்வளோ மந்திர சக்திகள் வாசப்படியிலே இருக்கும். இதெல்லாம் விட்டுட்டு ஓடுவாங்க நேராக, எல்லாத்தையும் விட்டுருவாங்க. கோயில் மேலே பார்க்கணும். எப்பவுமே கோயிலுக்குள்ளே உள்ளே போனோன்னா மேல் நோக்கி இல்லை, பார்த்தா மக்களுக்கு அதை எஜுகேட் பண்ணணும்ல. ஆக்சுவலாக அந்த விஷயங்களை கோயிலில் இருக்கவங்கள அரசோ எஜுகேட் பண்ணணும். அது யாரும் எஜுகேட் பண்ணுறதுக்கு யாருக்கும் இப்போ டைம் இல்லை. நிறைய பேர் மறந்துருப்பாங்க. இப்போ கோயிலுக்குள்ளே என்ட்ரோன்னா நம்ம மேல் நோக்கி பார்க்குறோம் அப்படின்னா அங்கே வந்து ராசி கட்டங்கள் இருக்கும். மேலே 12 ராசி கட்டம் கிரகத்தோடைய அமைப்பு சீலிங்கில் செதுக்கியிருப்பாங்க. அந்த கிரகங்களை நம்ம பார்த்துட்டு போகிறப்போ எல்லா கிரகங்களும் இங்கே அடக்கம். ஏன்னா நம்ம எல்லா ஜாதகத்திலையுமே எல்லா கிரகங்களும் இயங்கிட்டு தான் இருக்கும். ஒரு கிரகம் மட்டும், நம்ம ராசி நட்சத்திரம் மட்டும் இயங்காது. எல்லா கிரகம் இயங்கிட்டு தான் இருக்கும். ஸோ இதோட உள்ளடக்கின விஷயந்தான் அதுங்கிறது அங்கே பார்த்துட்டு ரைட் சைட்லேயோ லெஃப்ட் சைட்லேயோ ஒரு தெய்வத்தை வச்சுருப்பாங்க, விட்டுருவாங்க. எல்லாம் அங்கே தான் உட்காந்துருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஆனால் வேண்ட மாட்டாங்க. ஆனால் அதுதான் ஆதி தெய்வமாக இருக்கும். அந்த கோயிலெலாம் ஆரம்பிக்கிறப்போ ஒரு விஷயத்துக்காக ஒரு தெய்வத்தை உருவாக்கிட்டு அவங்க பண்ணுவாங்க இல்லையா, அந்த அம்சம் அங்கே தான் இருக்கும். அதோட எனர்ஜி அங்கே தான் இருக்கும், வாசலில் தான் இருக்கும். அதை விட்டுருவாங்க. நேராக போனோன்னா நம்ம குடிமரத்தில் விழுகக்கூடாது. எல்லா தெய்வங்களையும் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறப்ப தான் குடிமரத்தில் விழுகணும். ஏன்னா அகெயின் அது வந்து அந்த இடகலை பின்களை சூழ்முனை தான், நம்மளுடைய முதுகுத்தண்டு தான். அது நம்மளுடைய முதுகுத்தண்டோடைய அமைப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அங்கே தான் நம்மளுடைய குண்டலினியோடைய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு அந்த மூச்சு சுவாசம் பிராணம் கரெக்டாக வரணும். கோயில் எல்லாம் சாப்பிட்டுட்டு அன்னதானம்லாம் வாங்கி சாப்பிட்டு போய் விழுகக்கூடாது, செமிக்காது. அதனால தான் கொஞ்சம் சாப்பிடாம போங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம்லாம் அதுதான். அங்கே போய் நீங்கள் கரெக்டாக விழுந்து கும்பிட்டு வரப்போ உங்களுடைய பிரார்த்தனைகள் உங்களுக்குள்ளே எல்லாம் கேட்கப்பட்டு உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சுங்கிறது தான் அந்த கொடிமரத்தோடைய ஒரு அமைப்பாகவே இருக்கும். ஸோ இப்படி தான் வழிபாடு பண்ணணும். அப்பா, பெருமாளை கும்பிட்றது இவ்வளோ விஷயம் இருக்குது. சூப்பர். பெருமாளுன்ல எந்த கோயிலுக்கு போனாலும் கொடிமரத்தை நீங்கள் வந்து கொடிமரங்கிறது வந்து ஹிந்து கோயிலில் மட்டும் இருக்கிறது இல்லை, சர்ச்சிலையும் இருக்கும். எல்லா இடத்துலையுமே கொடிமரம் இருக்கும். அதுதான் அதோடைய தூண், நம்மளோட இது. அப்போ இன்னொரு டவுட் எனக்கு, இப்போ நிறைய கோயில்கள் மெஜாரிட்டி கோயில்களில் பார்த்தீங்கன்னாக்கா பலிப்பீடம் வச்சுருக்காங்க. பலி எதுக்கு பலியிடுற விஷயம் உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த காலத்தில் பலிப்பீடம் இருந்திருக்குன்னா புரிஞ்சிக்க முடியுது. கோயில்கள் இந்த காலத்தில் பலிப்பீடம் வச்சுட்டு அது மேலே பூக்கள் அப்புறம் மிளகு கல்லுப்பு இதெல்லாம் கொட்டுவாங்க. வந்து ஆக்சுவலாக அந்த பலிப்பீடம்ன்ற கான்செப்ட் இப்போ தப்பாக புரிஞ்சிக்கப்பட்டிருக்கு, இல்லை கரெக்டாக தான் இருக்குது அந்த ஸ்ட்ரக்சரு? பலிப்பீடம் அப்படிங்கிறது அகெயின் நம்ம வந்து நெகட்டிவிட்டியை இறக்கி வச்சுட்டு வர்றதுங்கிறது தான். ஒரு கோயில் உருவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கோயில் பில்டிங்கை கட்ட போகிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி அங்கே வந்து சில எனர்ஜிஸ் வாழ்ந்துட்டு தான் இருக்கும். நல்லது கெட்டது எல்லாமே வாழ்ந்துட்டு தான் இருக்கும். அதுக்கு ஒரு இடத்த நம்ம கொடுத்தாகணும்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்த வந்து நம்ம மாற்றி அமைச்சு அதுக்கு ஒரு இடத்த உருவாக்கி கொடுத்துட்டு தான், இது கோயிலுன்ட்டு இல்லை, நம்ம வீடே கட்டுறதா இருந்தால் கூட இந்த மாதிரி வந்து இது ஒரு விதமான ஒரு சக்தி அமைப்பு. அவங்களுக்கு ஒரு இடத்த கொடுத்துட்டு நம்ம கட்டுறது அப்படிங்கிறது தான், அதுதான் பலிபீடம். அந்த இடத்துல நம்மளுடைய நெகட்டிவிட்டியெல்லாம் அங்கே தான் இறக்கி வச்சுட்டு போகணும். நம்ம நெகட்டிவ் என்ன பண்ணணும்? நெகட்டிவிட்டி இறக்கி வைக்கணும்னா அப்படின்னு பண்ணுறோம்ல, ஆசுவாசப்பட்டுக்கிறதெல்லாம் அங்கேயே பண்ணிடும். புஷ்ஷுன்னு வெளியே விடுறோம்ல, சாமி கிட்ட போய் புசு புசுன்னு சொல்லக்கூடாது. சாமி கிட்ட போய் மூச்சு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த உஸ்ஸுன்னு வர்றது எல்லாமே அந்த பலிபீடத்தோடையே போயிடணும். அவ்வளோதான் அந்த பலிபீடம். பலிபீடத்தை தொட்டு வணங்குறதோ அங்கே விழுந்து கும்பிட்றதோ, ஏன்னா அங்கே இருக்கிறது வந்து வேற எனர்ஜிஸ். அதுக்குதான் பலிபீடமா? பலிபீடம் அதுக்கு தான். அதுதான் வந்து கட்டமைப்பு முறைப்படி அதுக்காக கட்டப்பட்டது தான் பலிபீடம். அதுக்கு ஒரு இடம் கொடுத்தாங்க, சொல்ல மாட்டாங்க. அதுக்கு ஒரு இடம் கொடுக்குறோன்னு நம்ம சொல்ல மாட்டோம். அது வந்து நிறைய அமைப்பு இருக்குது அதுக்கெல்லாம். இப்போ வந்து ஜோதிடத்துலேயே அந்த விஷயம் இருக்குது. இப்போ வந்து வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்துருச்சு, இது வந்துருச்சு, அது வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒரு இருளான ஒரு கோயில், சில பேர்லாம் கோயில் கட்டுறப்பே அவங்க வீட்டில் பிரச்சனைலாம் வந்துடும், கோயில் கட்டி முடிக்கப்படலை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னா, இது நிறைய பேர்த்துக்கு இது காலப்போக்கில் தெரியாமே போயிடுச்சு அப்படிங்கிறது தான். ஆல்ரெடி வாழ்ந்துட்டு இருந்த ஒரு எனர்ஜிக்கு நீங்கள் அதோட இடத்த விட்டுட்டு நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது முடிக்கும் போது விடாது, அது இடத்தேடி அலையும் அது. அப்போ அதுக்கு ஒரு அமைப்பு. அதை எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. இப்போ சிம்பிளாக இப்போ நார்மலாக இருக்கவங்க என்ன பண்ணலான்னா, ஒரு ப்ளூ துணிலையோ கருப்பு துணிலையோ வந்து பருப்பு வகைகள், பாதாம் பருப்பு அந்த மாதிரி அந்த பருப்பு வகைகள்லாம் போட்டு சில தானியங்கள்லாம் போட்டு முடிச்சு போட்டுருவாங்க. கருப்பு துணியில் போட்டு முடிச்சு போட்டுட்டு ஒரு இருள் சூழ்ந்த ஒரு இடமா அது இருக்கணும், ஓப்பனே பண்ணக்கூடாது யாருமே. அதுக்குள்ளார வந்து அதை போட்டுட்டு அந்த துணியெல்லாம் உள்ளே போட்டுட்டு அந்த பீடத்தை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க.
அவ்வளோதான் க்ளோஸ்டு. அந்த எனர்ஜிக்கு அதை நம்ம கொடுத்தாச்சு. அது மக்கி போகுது, அது என்னவோ ஆகிட்டு போகுது, அது திறக்கவே கூடாது. அது இருள் சூழ்ந்த ஒரு இடமாவே அந்த இடம் இருக்கும். என்றைக்குமே அது இருள் சூழ்ந்த இடம் தான். அது வந்து நெகட்டிவ் எனர்ஜிஸ்க்கான ஒரு இடம். யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அவங்க அங்கேயே தான் இருப்பாங்க. அவங்கள நம்ம கடந்து போகிறப்போ நம்மளோட நெகட்டிவிட்டியை அங்கே நம்ம விட்டுட்டு போவோம். அப்போ சில பேர் எலுமிச்சம்பழம் அந்த பலிபீடத்தை அதுதான் அவங்க வழிபாடு பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கு வழிபாடு பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க சொல்றதை கேட்டால் பல பேர் பயப்படுவாங்க, ஐயோ இதை தொட்டு கொண்டு அவங்களுக்கே தெரியாம அது பண்றது தான். இது பலிபீடம் அப்படின்னா அவங்க பலி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைங்க, ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியுற இந்த விஷயம் கோயில்ல பல வருஷமா இருக்க அர்ச்சகர்களே கண்டிப்பா தெரியாது. தெரியாதா? எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு என்ன தெரியணுமோ அது அவங்கள்ட்ட போய் தெரிஞ்சிருந்தா மக்கள்கிட்ட எஜுகேட் பண்ணலாமேன்னு கேட்கற, வேற எதுவும் இல்லை. இல்ல, அதாவது இதுதான் சொல்றேன், இது பல 100 வருடங்களுக்கு முன்னாடி கட்டின கோயில்களுடைய விஷயம் இதுதான். அது கட்டுறாங்க இல்லையா, அந்த மேஸ்திரிகள் கட்டுறாங்கல்ல. இப்போ நம்ம மேஸ்திரிகளே வச்சு வீடு கட்ட சொல்றோம் அப்படின்னா அவங்க சில ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணிட்டு தான் வீட்டெலாம் கட்டுவாங்க. அவங்க நம்ம ஓனர்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. சில வீடுகள் நிற்காதுன்னு சொல்லுவாங்க, எவ்வளோ கட்டினாலும் முடிக்க முடியலப்பான்னு சொல்லுவாங்க. அது ஓனர்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, அது கட்டுற மேஸ்திரியை பொறுத்து இருக்குது. அதே விஷயந்தான் இந்த பலிபீடம் சம்மந்தப்பட்ட விஷயமும். ஓனர் போய் பார்க்க மாட்டாங்க. இப்போ வந்து கோழியெல்லாம் அறுத்து போட சொல்லுவாங்க வீட்டில எல்லாம் சாமி கும்பிட்றப்போ. ஓனர் போகக்கூடாது, மேஸ்திரி தான் போவாங்க. மேஸ்திரிகள் தான். எதுக்கு ஓனர் போகக்கூடாது? அடிச்சிரும். ஏன்னா என் இடத்துல நீ அது அடிச்சிரும். அப்போ அதுக்கு வேற ஒரு இடத்த அவங்க உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத. அவங்களே கோழி அடிச்சு, அவங்களே குழம்பு வச்சு, அவங்களே சாப்பிட்டு திருப்பி 3 நாள் கழிச்சு வேலையை ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது. அதே தான் இங்கே பலிபீடத்துக்கும் நிறைய விஷயங்கள் இருந்தது. அப்போது நீங்கள் ஒரு கோவிலையே கட்டுறீங்க அப்படின்னா அந்த பலிபீடத்துக்கோடைய டெப்த் என்ன, அதுக்குள்ளே நீங்கள் என்னத்தை போட்டிங்க, என்ன சக்தி அங்கே இருந்தது, துர்சக்தி தான் இருந்திருக்கும். எல்லா சக்தியும் நீங்கள் அங்கே ஆஸ்வாசப்படுத்தணுன்னே ஒன்று இருக்கும். அதனால தான் பலிபீடத்து மேலே உட்காந்துடாதீங்க, அது வேற ஒருத்தவங்களோட இடம். அது அப்பா, பலிபீடத்து பின்னாடி இவ்வளோ கதை இருக்கா? எனக்கு அப்போ இன்னொரு டவுட் வருது இதில். இப்போது நான் வீடு கட்டலை, ஆனால் வீடு நான் வாடகைக்கு போகிறேன். அங்கே ஒரு 3 ரூம் இருக்குது. நான் என் கூட என் ஃபேமிலி எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கணும்னு வைங்க. எனக்கு அங்கே என்ன சக்தி இருக்குன்னா தெரியல, ஆனால் நான் நல்லா வாழ்ந்துட்டுருக்கேன். பட் எனக்கு ஏதோ இஷ்யூ ஓடிட்டே இருக்குது மனசுக்குள்ளே. என்னடா இது தப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, வேலையில் சரியா இல்லையே, பெருசாக க்ரோ ஆக முடியலையேன்ட்டு. அதுக்கு நான் வீட்டில் இருக்க அந்த மேபி நான் புதுசாக அந்த வீட்டுக்கு வந்தால, அதனால் எனக்கு தெரியாமல் ஒரு தீய சக்தி உள்ளே இருக்கோ அப்படின்னு நினச்சி அதுமாதிரி நான் படிய போட்டுற முடியாதுல்ல. ஆனால் அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? எனர்ஜிஸ் தான். நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து எல்லா பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து போன உடனே தெரிஞ்சிருவாங்க நெகட்டிவிட்டி இருந்துச்சு, ரொம்ப நாள் பூட்டி கிடந்தது. அதாவது இயங்கணும், ஒரு இடம் வந்து இயங்கிட்டே இருக்கும். எப்படி கிளியர் பண்ணுறதப்போ ஒரு டவுட் இருந்துச்சுன்னா இயக்கணும். அந்த இடத்த வந்து ப்ராசஸ் பண்ண வைக்கணும். அதை எப்படி ப்ராசஸ் பண்ண வைக்கணும்னா, இப்போ நம்ம வந்து கிரகப்பிரவேசம்லாம் நடத்துகிறோம், வீட்டில் பால் காய்ச்சறோம் அப்படின்னா நம்ம வீட்டு ஆளுங்க மட்டும் நின்றும் பால் காய்ச்சறது கிடையாது. கண்டிப்பாக 3வது மனுஷங்கள பக்கத்து வீட்டுக்காரனையாவது போய் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இன்னொரு ஆள் கூட இருக்கணும், இன்னொரு எனர்ஜி வீட்டுக்குள்ளே வரணும், புழங்கணும். மற்ற எனர்ஜிஸ் புழங்கணும். ஓனரையும் தாண்டி மற்ற எனர்ஜிஸ் புழங்குறப்ப இந்த எனர்ஜிஸ் கொஞ்சம் ஓரமாக போக ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் இந்த வீட்டு சொந்தக்காரங்க மட்டும் இந்த வீட்டுக்குள்ளேயே இயங்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வேறு மாதிரி கம்ஃபர்டபுள் ஆகிட்டே இருந்து டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, நீங்கள் மற்ற எனர்ஜிஸை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறேன்ல. மற்ற மனிதர்களுடைய நடமாட்டம், நிறைய பேர்த்தோட நடமாட்டம், அவங்களுடைய குலதெய்வம், அவங்களுடைய எனர்ஜி லெவல், அவங்களுடைய வழிபாட்டு முறைகள். அதனால தான் வந்து கிரகப்பிரவேசம் பண்ணுறக்கும் பால் காய்ச்சலுக்கும் எல்லாத்தையும் கூப்பிடுன்னு சொல்கிறதுக்கு ரீசன் இதுதான் காரணமா? ஓகே, இப்போ தான் தெரியுது. இது என்னன்னா, இது டிஸப்பியர் ஆகிடும். நம்மளோட எனர்ஜி அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம குடும்பம், நம்மளுடைய வழிபாட்டு முறைகள், நம்மளுடைய பவர் அந்த இடத்துல அடக்கப்படும் ஒடுக்கப்படும்னே இருக்கும். ஏதோ ஒரு டைம் நல்லா இருந்தோ நல்லா இல்லாமையோ தான் நம்ம அது நெகட்டிவிட்டிகிட்ட போய் நம்ம மாற்றோன்னு ஒன்று இருக்குது. இப்போ மற்ற எனர்ஜிஸ்லாம் வந்து புழங்கிட்டு போயினதுக்கு அப்புறமா அந்த வீட்டில் நம்ம படுத்து தூங்குறப்போ நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு தூக்கம் வருதா தூக்கம் வரலையா அப்படிங்கிறதுலாம் தெரியும். அப்போவும் வேறு யாராவது நம்ம கூப்பிட்டு வச்சு படுக்கிறப்போ அவங்களுடைய அம்சம் யாரை கூட்டிகிட்டு வர்றோம் அப்படிங்கிறதுல இருக்குது. பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே இருக்குது. அந்த அம்சம் அதை வந்து சைலண்ட் பண்ணும். நீங்கள் மட்டும் தனியாக எல்லாமே இயங்கிட்டு இருந்தீங்கன்னா அது வாழ ஆரம்பிச்சிடும் அந்த இடத்துல. அப்போ அவங்களுக்கு மறுபடியும் அந்த இடத்துல ஒரு இடம் கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்து நம்ம ஒரு ஓரமாக வச்சு இதே மாதிரி தான் இந்தமாரி ஒரு கருப்பு துணியிலலாம் கட்டி போட்டுட்டு அது பூச்சி வருதோ கர்ப்பம் பூச்சி வருதோ அந்த இடத்த க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சுட்டு அந்த பக்கம் போகாதீங்க. சூரிய வெளிச்சம் அதுக்கு ஆகாது. சந்திரமுகி படம் அன்றைக்கே கணிச்சிருக்கு, தெற்கால இருக்க அரைப்பக்கம் யாரும் போகாதீங்கன்னா இதுதான் காரணம் கிட்டத்தட்ட. அதாவது புலங்கிறதுன்னு ஒன்று இருக்குது. ஒரு சில புழங்காத இடத்துல தான் இந்த மாதிரி எனர்ஜிஸ்லாம் இருக்கும்னா நம்ம அந்த இடத்த புழங்காமே இருந்துக்கிறது நல்லது. இல்லைன்னா எல்லா இடத்தையுமே அழகாக புழங்கி சூரிய வெளிச்சம் வர மாதிரி வச்சுட்டு சூரியன் வென்டிலேஷன் இருக்கணும், காற்றும் வரணும் போகணும், மிரர் வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய இருக்குது அதில். அப்பா, நாங்கள் மேலோட்டமாக பார்க்குறோம்ல, அதனால பெருசாக தெரியல. நீங்கள் சொல்ல டெப்த்தாக போகும்போது இவ்வளோ விஷயமானு தோணுது. சூப்பர். இப்போ அந்த கடவுள்கள் வரிசையில்
நம்ம கடைசியாக பார்க்க போகிறது அம்மன். இதுக்கப்புறம் சில பேர் இருக்காங்க, அவங்கள கடவுளாக கன்சிடர் பண்ணலாமான்னு நீங்கள் போக சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி அம்மனை எப்படி வழிபடணும்? அம்மன் அப்படின்னாலே வந்து இவங்க தான் ராகுவை கண்ட்ரோல் பண்ணுறவங்க அப்படிங்கிறது. அதோட இவங்க தான் உயிர் சக்தியோட அமைப்பு. அம்மன் உக்ர அம்மன், சாந்த அம்மனாக இருக்கிறவங்க, கோயிலில் இருக்க சைடில் இருக்க துர்க்கை அம்மன், இப்படி பல அம்மன் அமைப்பு இருக்கும். அம்மனை பொறுத்த வரைக்குமே கருணை தான். அம்மனுக்கு பொறுத்த வரைக்குமே வந்து எல்லாமே கொடுத்து வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அது வந்து வாங்குகிற சக்தி. இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய இந்த லேடிஸோடைய அந்த கர்ப்பப்பை யூட்ரஸை நம்ம நினச்சிக்கணும். அந்த யூட்ரஸோட வேலை என்னன்னா உள்வாங்குற சக்தி, எல்லாத்தையுமே கிரகிக்கக்கூடிய சக்தி, எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சக்தி, சுமக்கக்கூடிய. லைக் பிளாக் ஹோல். இது பிளாக் ஹோல் சொல்ல முடியாது, எல்லாத்தையும் உள்ள எடுக்கிற விஷயத்துக்கு. இது வந்து அந்த கர்ப்பப்பை அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாங்கக்கூடிய ஒரு ஆற்றல் சக்தி. அவங்க தான் ஆற்றல். அப்போ அவங்களுக்கு எல்லாமே ஏதாவது கொடுத்து தான் வழிபாடு பண்ணணும்னு இருக்குது. ஏதாவது போய் வாங்கி போய் கொடுக்கணும். கொடுத்து வழிபாடு பண்ண அது இன்னும் பன்மடங்காக நம்மளுக்கு பெருக்கி தான் கொடுக்கும் அப்படிங்கிறதே ஒன்று இருக்குது. அதே மாதிரி அம்மனை வழிபாடு பண்ணுறதுக்கு முன்னாடியுமே நம்ம விநாயகர் வழிபாடு பண்ணிக்கணும். விநாயகர், முருகர். ராகு கேதுவை கண்ட்ரோல் பண்ணுறது செவ்வாயோட அமைப்பு முருகர், கேதுவோட அமைப்பு ஞானகாரகன், புத்திகாரகன், எல்லாமே இவங்களெல்லாம் வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் துர்கையை போய் வழிபாடு பண்ணுறப்ப ப்ரொடெக்ஷன் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த அம்மனை வழிபாடு பண்ணுறதெல்லாம் என்னென்னா, இந்த அம்மன் கோயிலுக்கு பின்னாடிலாம் ஒரு சாமியெல்லாம் மறந்து போயிடுவாங்க. ஆமாம், சின்ன சின்ன சிறு தெய்வங்கள்லாம் மறந்து போயிடுவாங்க. எப்போவுமே சிறு தெய்வம் வழிபாடு. சிறு தெய்வத்துக்கிட்ட வந்து இப்போ இந்த நம்ம ரோட்ல எல்லாம் கோயில் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். சப்த கன்னிகள் இருப்பாங்க, உள்ள மெயின் அம்மன்லாம் இருப்பாங்க. சப்த கன்னிகளை முதல் நல்லா வழிபாடு பண்ணிடணும். அப்புறம் நீங்கள் அம்மனை போய் வழிபாடு பண்ணிவிட்டு கிளம்புறப்போ சப்த கன்னிகளை வழிபாடு பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே இருக்கிற நீங்கள் வேலை வழிபாடு பண்ணிட்டு போகிறப்ப தான் அது பூர்த்தியாக அடையும். இன்னும் சொல்லப்போனால் அம்மன் கோயிலுக்கெலாம் போகிறப்போ அங்கே இருக்கிற மரத்துக்கு இருக்கிற எனர்ஜி, அதுக்கு கீழே இருக்க தெய்வம், இந்த மரத்தை சுற்றி வர்றது எல்லாமே உயிர் சக்தி, உயிராற்றல் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த வழிபாடெலாம் அம்மன் கோயிலில் போய் கரெக்டாக பண்ணணும். எலுமிச்சம்பழம்லாம் கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வருவாங்க. எலுமிச்சம்பழம் விளக்கு போட்டுட்டு வர்றது அப்படிங்கிறதெல்லாம். ஏன்னா எலுமிச்சம்பழம் அப்படிங்கிறது வந்து பஞ்சபூத சக்திகளை கொண்டது தான் வந்து எலுமிச்சம்பழம். இன்னும் சொல்லப்போனால் உயிர் சக்தியை கொண்டது அப்படிங்கிறது தான். அதனால தான் வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு நசுக்கி அங்கே வந்து நம்ம பரிகாரம் செஞ்சுட்டு போகிற மாதிரி, வண்டியெல்லாம் பலியிட்டு போகிற மாதிரி அது ஒரு கணக்காயிடுது அப்படிங்கிறது. ஸோ இந்த எலுமிச்சம்பழத்துக்கு மட்டுமே இப்போ நீங்கள் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ், அரசியல்வாதிகளெல்லாம் பார்க்க போகிறப்ப எலுமிச்சம்பழம் கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்க? கை கொடுக்கும்போது எலுமிச்சம்பழம் கொடுக்கலாம் பார்த்துருக்கோம். ஏன்னா எலுமிச்சம்பழம் மட்டும்தான் வந்து உங்களுக்கு லஞ்சத்தின் அடிப்படையில் வரவே வராது அப்படிங்கிறது தான் எலுமிச்சம்பழம். மரியாதை நிமித்தமாக சொல்லக்கூடியது எலுமிச்சம்பழம். ரொம்ப சுபிக்ஷத்தை சொல்லக்கூடியது. அந்த அரசியல்வாதிங்க பேர் நான் சொல்ல வரும்ல, ஒரு 3 பேர் நாங்கள் பார்த்துருக்கோம். இல்லை, பெரிய பெரிய பொலிட்டிஷியன்ஸ் தான். அவங்க புதுசாக யாராச்சும் மீட் பண்ணாலோ இல்லை ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணாலோ தலைவரேன்னு சொல்லி வரும்போது அவங்க ஒன்று கையில் எலுமிச்சம்பழம் கொண்டு வராங்க, இல்லைன்னா இவர் கையில் வச்சு கொடுக்குறாரு. ஷேக் ஹேண்ட் பண்ணும்போது கையில் வச்சு கொடுத்துட்றாங்க. அதை நாங்கள் பார்த்து என்ன இவர் இப்படி பண்ணுறாருன்ற மாதிரி தோணுச்சு. இப்போ தான் தெரியுது. இது வந்து ஒரு எனர்ஜி டிரான்ஸ்மிஷன், பாசிட்டிவிட்டி டிரான்ஸ்மிஷன். அது எலுமிச்சம்பழம் கொடுக்கறது சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் ஒருத்தவங்களுக்கு எலுமிச்சம்பழம் கொடுத்துட்டு துரோகம் நினைக்கக்கூடாது உங்களுக்கு. ஆனால் அரசியல் அது துரோகம் நினைக்காம இருக்குது. நீங்கள் எலுமிச்சம்பழத்தை கொடுத்து துரோகம் நினச்சிட்டீங்க அப்படின்னா அந்த துரோகம் தொடரும். நல்லது தான் நினைக்கணும். எலுமிச்சம்பழத்தை கொடுக்கறதாகட்டும் வாங்குறதாகட்டும் அது வந்து இயக்கிற சக்தி எலுமிச்சம்பழத்துக்கு உண்டு. அதனால தான் வந்து அம்மன் கிட்ட வச்சு இயங்குற இடத்துல, ஆற்றல் இருக்கிற இடத்துல எலுமிச்சம்பழம் வச்சு வழிபாடு பண்ணுறது அதுதான். ஓகே. ஸோ அம்மனை நேரில் நின்று வழிபடலாம், நேரடியாக. அம்மனை எப்படி வேணாலும் நின்று வழிபாடு பண்ணலாம். அம்மா மாதிரி கிட்டத்தட்ட பசங்களுக்கு உடனே வந்து பண்ணுறதுக்கு. ஆனால் உக்கிர தெய்வங்களை ரொம்ப நெருங்கி வழிபாடு பண்ணக்கூடாது. இன்னொரு விஷயம், அம்மனை வழிபாடு பண்ணுறப்போ மெயினான விஷயமே இதுதான். இந்த ஸ்ரீசக்கரம், மகாமேரு இதெல்லாம் அவங்க வச்சிருக்காங்கன்னா மகாமேருவை தான் முதல்ல பார்க்கணும். மகாமேருனா எப்படி? மகாமேருங்கிறது இப்படி ஸ்டெப்பாக இருக்கும். ஆமாம், இப்படி ஸ்டெப்பாக இருக்குல்ல. அவங்கள வந்து பெரும் பெண் சக்திகளை வந்து அங்கே வந்து தெய்வத்தால் உட்கார முடியாது, உக்கரத்தை தாங்க முடியாதுன்னு சக்தி பீடங்களில் வச்சிருப்பாங்க. அது ஃபுல்லாக இல்லை, எல்லா பெண் தெய்வத்துக்கிட்டேயுமே அந்த மகாமேருவோட அமைப்பு சின்னதாவது கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த அம்சம் அதில் தான் வந்து உட்காருவாங்க. சொல்லக்கூடிய மந்திரங்கள், லலிதா சகஸ்ரநாமம் மந்திரம் எல்லாமே வந்து அதில் தான் வந்து உட்காரும். பவரே அங்கே தான் இருக்குது. ஒரு பெண் சக்தி வந்து உட்காருதுன்னா மகாமேருத்துலேயும் ஸ்ரீ சக்கரத்துல தான் வந்து உட்காருவாங்க. அப்போ அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் எங்கே,
சக்கர அமைப்புலாம் பூமியோட கூட வச்சுலாம் கட்டியிருந்திருப்பாங்க. இந்த பைரவர் பைரவி கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வச்சுலாம் கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த சக்கரத்தில் தான் பெண் சக்திகள் உட்கார்ந்துருப்பாங்க. சக்கர வழிபாடு தான் அவசியம். ஸோ இப்போ அம்மனை கும்பிட போறோம்னாக்கா முதல்ல மகாமேரு பார்க்கணும். கண்டிப்பா. அங்க ஃபுல்லா ஒரு கும்பிட போட்டு அதுக்கப்புறம் தான் அம்மனையே ஆமா. பார்க்கணும். ஒரு பெரிய நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. இது நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். ரைட்டு. இப்போ அந்த 5 பேரை பத்தி பேசுனீங்களா, 5 கடவுள்களை பத்தி. இதுல அடுத்தபடியா இவங்க கடவுளா எடுத்துப்பீங்கன்னா தெரியல, சனீஸ்வர பகவான், யமதர்மராஜா. எதுக்கு இவங்கள சொல்றேன்னா, நீ என்னதான் காசு சம்பாரிச்சாலும் சரி, உன் உயிர் உன்கிட்ட இல்லைனாக்கா நீ சம்பாரிச்ச காசு பிரயோஜனம் இல்லை, என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ யமதர்மனை நீ கைக்குள்ள வச்சுக்கணும். தலைவா இப்போ உயிர் எடுக்காத, பொறுமையாக எடுத்துக்கோன்னு. இன்னொரு பக்கம் சனீஸ்வர பகவான் கிட்டத்தட்ட அதே தான். கிரகங்களுக்கெல்லாம் அதிபதி நீங்கள் தான். நீங்கள் மனசை வச்சா நான் நல்லாவே வாட முடியும் பயங்கரமா, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. ஸோ நான் வில்லன்களை என் பக்கத்தில் வச்சுக்கிட்டேனாக்கா நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த 2 பேரை தேடி தேடி நான் வணங்கினா அது சரியா தப்பா? இவங்க 2 பேரும் தர்மராஜா கர்மராஜா. இவங்க 2 பேருமே தர்மத்தின் ராஜாக்கள். சனி யமன் 2 பேருமே சூரியனுடைய பிள்ளைகள் தான். ஆனால் சனி வந்து சாயாதேவியோடது. யமன் தான் வந்து அதாவது நேர் வழியில் பிறந்தவருக்கு கூட நம்ம வச்சுக்கலாம் யமன். ஆனால் 2 பேருமே தர்மத்துக்கு அப்படிங்கிறப்போ ஒருத்தர் சோதிக்கிறதுக்கு ஒருத்தர் உயிர் எடுக்கிறதுக்கு இவங்க 2 பேருமே தர்மத்திலேருந்து மாறவே மாட்டாங்க. இவங்க 2 பேருமே அவங்கவுங்க வகையில் கரெக்டு தான் 2 பேருமே. ஆனால் சனிக்கும் யமனுக்கும் ஆகாது அப்படிங்கிறது ஒன்று. ஆமாம். ஏன்னா சாயாதேவியை எட்டி உதைச்சார் யமன். ஏன்னா சாபம் கொடுத்துருவாங்க சாயாதேவி. யமன் வந்து ரொம்ப குறும்பு பண்ணுறாருன்னு சாபம் கொடுத்தோன்னே யமன் போய் சூரியன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவார், அம்மா இந்த மாதிரி சாபம் விட்டுட்டாங்க, அந்த சாபம் பழிச்சிருமா அப்படின்னு. அப்போ சூரியன் சொல்லுவார், பெத்த தாய் எப்படி வந்து சாபம் கொடுக்க முடியும், பெத்த தாயால் சாபம் கொடுக்க முடியாது, பழிக்காது அப்படிம்பார். அப்போ தான் வந்து இவர் எட்டி உதைச்சிரோன்னா சனிக்கு கோவம் வந்துடும். எங்கள் அம்மாவை எப்படி நீ எட்டி உதைப்ப அப்படின்னு கோவம் வந்து தான் சண்டையாகும். அப்போ தான் வந்து சூரியன் வந்து பார்க்குறப்போ இது சாயாதேவி அப்படிங்கிறத கண்டுபிடிப்பார். யமனுடைய அம்மாவும் என்ன பண்ணுனாங்க, சூரியனுடைய உக்கிரம் தாங்க முடியாமல் தான், உஷ்ணம் தாங்க முடியாமல் தான் போயிட்டாங்க. சாயாதேவியை உருவாக்கிட்டு போயிட்டு தவம் இருக்க போயிட்டாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ யமன் ஆகட்டும் சனியாகட்டும் அம்மா ஏதோ ஒரு வகையில் டிஸ்டர்பன்ஸ், அப்பாவும் ஏதோ ஒரு வகையில் டிஸ்டர்பன்ஸ். அப்போ இவங்க சூரியன் பசங்களும் இப்படி தான் இருப்பாங்களா? கர்ணனை கிட்டத்தட்ட மகாபாரத்தில் அதே கதை. எல்லாருமே சூரியனுடைய குழந்தைகள் தானே. எல்லாத்துக்குமே அப்பா கிட்ட ஒரு கிளாஷுங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஒருத்தவங்களுக்கு அப்பாட்ட இருக்கும், அம்மாட்ட இருக்கும். ஆமா, இது எல்லாமே இந்த கதைகளுடைய அம்சம்தான். அப்போ இவங்க 2 பேருமே தர்மத்தின் வழியே கரெக்டா இருந்துட்டாங்க. தாயே தவறு செஞ்சாலும் நெஞ்சு எட்டி உதைச்சவர் தான் யமன் அப்படின்னு. அப்போ அவர் வகையில அவரு கரெக்ட். நீ தவறே ஆனாலும் நீ தாய் தவறு அப்படிங்கிறது. சனியும் வந்து அவங்க அம்மாவை காப்பாத்துறதுக்கு தான் அவர் போனாரு. அவர் வகையில அவரும் கரெக்டு. இந்த தர்மத்து அடிப்படையில் இருக்கவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் தாஜாவே பண்ண முடியாது, சரியே ஒன்றும் பண்ண முடியாது. யமன் ஒரு விஷயத்தில் என்ன அப்படின்னா, சுக்கிரனுடைய வீட்டில் பரணி நட்சத்திரம் தான் யமன் தான் டைட்டி. பரணியோட டைட்டி வந்து யமன். அப்போது இது வந்து சுக்கிரனுக்கு ஃபேவர் பண்ணுற இடத்துல தான் இருக்குது. நம்ம யம தர்மராஜாலாம் ஃபுல் நகையோட தான் நம்ம பார்க்குறோம். ஆமாம், நல்ல செழிப்பாக தான் இருப்பார் யம தர்மராஜா. ஏன்னா அது சுக்கிரனுடைய அம்சம் அப்படிங்கிறது. ஸோ இவங்க கிட்ட கொடுத்து வழிபாடு பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது, ஒதுங்கியிருந்து வழிபாடு பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ யமன்லாம் வந்து இப்போ திருச்சியில் ஒரு இடத்துல எல்லாம் பாதாளத்துக்கு அடியில் தான் யம தர்ம கோயில் இருக்குது. கீழே அங்கே ஒரே ஒரு இடம் தான் யமனுக்கான கோயில். அங்கே போயிட்டு உங்கள் ஜாதகத்தை வச்சுட்டு நீங்கள் வேண்டிட்டு வரீங்கன்னா விதி மாறும் அப்படிங்கிற ஒரு சிலை யம தர்மராஜா தான் கீழே பாதாளத்தில் இருக்கும். அங்கே ஏதோ நல்லூர்னு ஏதோ மண்ணச்சநல்லூர் போகலாமா? அங்கே கீழே போகலாம். கீழே இறங்கி ஃப்ரீயாக தான் இருக்கும் அது எல்லாமே. கீழே இறங்கி போய் ஜெயிலில் போட்டு வச்ச மாதிரி வச்சுருப்பாங்க அவரை. கீழே இறங்கி போய் அவர்கிட்ட வந்து வெறும் ஜாதகத்தை வச்சு வேண்டிட்டு வரதும், அங்கே போய் நின்று பார்த்துட்டு வரதும் விதி மாறுறதுக்கு. அதே மாதிரி ஆயில் பிரச்சனை இருக்கவங்களாம் அங்கே போய் வேண்டிட்டு வருவாங்க. ஓகே, அப்போ கரெக்டு தான். பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சால் பக்கத்தில் வச்சுக்கணுங்கிறது இல்லை, போய் ப்ளீஸ் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற விஷயம் தான். சனியை பொறுத்த வரைக்கும் சைடில் நின்று சனி பார்த்துடக்கூடாது. சைடில் நின்று நம்ம சனியை சைடில் நின்று தான் வேண்டணும், நேருக்கு நேரம் நின்று வேண்டிடவே கூடாது சனியை. ஏன்னா சனிக்கு வந்து 1.5 கண் பார்வை, 1.5 கண்ணு தான் அவருக்கு, மாறுகண்ணு. அதே மாதிரி கால் ஊனம் அவருக்கு. சனி பார்வை மாற்றுத்திறனாளியா இருக்கிறதுனாலயும் ஒரு காரணம் இல்ல. அவங்க வந்து பார்வதி கிட்ட வந்து சாபம் வாங்கினார், அதனாலதான் அவர் அப்படி ஆனார். அது வரைக்கும் சனி நல்லா தான், அதனாலதான் சனி கிரகம் மெதுவா போகும்னு சொல்லுவாங்களா? ஆமா, இப்ப சனி வக்ரம் ஆகுறது அப்படின்றதுலாம் இருக்கு, வக்ரம் ஆகுறதுலாம் இருக்கு. இவங்க கடவுளா எடுத்துப்பீங்கன்னா தெரியல, சனீஸ்வர பகவான், யமதர்மராஜா. எதுக்கு இவங்கள சொல்றேன்னா,
நீ என்னதான் காசு சம்பாரிச்சாலும் சரி, உன் உயிர் உன்கிட்ட இல்லைனாக்கா நீ சம்பாரிச்ச காசு பிரயோஜனம் இல்லை, என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ யமதர்மனை நீ கைக்குள்ளே வச்சுக்கணும். தலைவா இப்போ உயிர் எடுக்காத, பொறுமையாக எடுத்துக்கோன்னு. இன்னொரு பக்கம் சனீஸ்வர பகவான் கிட்டத்தட்ட அதே தான். கிரகங்களுக்கெல்லாம் அதிபதி நீங்கள் தான். நீங்கள் மனசை வச்சா நான் நல்லாவே வாழ முடியும் பயங்கரமா, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. ஸோ நான் வில்லன்களை என் பக்கத்தில் வச்சுக்கிட்டேனாக்கா நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த 2 பேரை தேடி தேடி நான் வணங்கினா அது சரியா தப்பா? இப்போ சனீஸ்வரர் வந்து சைடில் நின்று தான் வழிபாடு பண்ணணும் அப்படின்னே ஒன்று இருக்குது. ஏன்னா சனீஸ்வரருக்கு இப்போ வந்து விநாயகருக்கு தலை போச்சுன்னு ஒன்று இருக்குல்ல, அது சனி பார்த்து தான் போச்சு. ஓ, ஏன்னா வந்து பார்வதி வந்து அவங்களுடைய மகனை கூட்டிகிட்டு வந்து இதுதான் என்னுடைய மகன் பாருங்கிறப்ப சனி பார்க்க மாட்டேன்ருவார். வேண்டாம் தாயே, என்னுடைய பார்வை மேலே எனக்கே நம்பிக்கை இல்லை, என் பார்வை பட்டாலே ஏதாவது ஆகிடும், நான் பார்க்கல அப்படிம்பாங்க. பார்வதி இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ என் மகனை பாரு அப்படிம்பாங்க. மகனை பார்த்துருவார். பார்த்த வேகத்தில் தான் தலை போயிடும். தலை போயிட்டு தான் அந்த விநாயகர் தலை வந்ததெல்லாம் அவருக்கு. இந்த நாள தான் அந்த அம்மா சாபம் விடுவாங்க பார்வதி, என் மகனோட உயிர் போயிடுச்சே, நீ இப்படி பண்ணிட்டியே, நீ பாருனாங்க. அவர் பார்த்துட்டார், அவ்வளோதான். அப்போ உன் பார்வை இவ்வளோ கொடூரம்னா நீ ஏன் பார்த்த அப்படின்னு தான் அவங்க சாபம் விடுவாங்க சனிக்கு. அப்போ தான் என்ன பார்வதி அன்பா பார்த்தாலும் அப்படியே நெகட்டிவாக நடக்குமா? அவர் பார்த்தாலே அப்படி தான். அவரே அதை சொல்லுவார், என்னை பார்க்காதீங்கன்னு தான் சொல்லுவார், நான் யாரையும் பார்க்கலன்னு தான் சொல்லுவார். ஏன்னா அவர் விரும்பி வந்த பொண்ணையே அவர் பார்க்க மாட்டார். ஓகே. ஏன்னா பார்த்தா அந்த பொண்ணுக்கே ஏதாவது ஆகும் அப்படிங்கிறது தான். அந்த பொண்ணு எப்படி அதை தாங்குது, அவருடைய கல்யாணம் பண்ணுற பொண்ணு எப்படி தாங்குது, அதனால நான் அவனை பார்க்க மாட்டேன் அப்படின்னு. நீதிவானா தர்மத்தை காக்கணும்னா சாதாரண விஷயம் இல்லை, சாக்ரிஃபைஸ் இருக்கு. என்னோட பார்வையே அப்படிதான் அப்படிங்கிறது. அதனால தான் வந்து நிறைய பேர் நானே பார்த்துருக்கேன். இந்த தர்பாரீஸ்வரர் கோயிலுக்கெலாம் போயிட்டாங்கன்னா, சனீஸ்வரர் கோயிலுக்கு திருநள்ளாறு போயிட்டாங்கன்னா நல்லா நேருக்கு நேராக உட்காந்து பார்ப்பாங்க. நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் நானே பார்த்துருக்கேன். ஒருத்தரெல்லாம் நானே பார்த்துருக்கேன், ஃபுல்லாக நகையெல்லாம் போட்டுட்டு சாமியை பார்த்துட்டு நேரம் வந்துட்டு மோதிரத்தை காட்டுறாரு, இப்படி காட்டுறாரு. நாட்டு அட கடவுளே, நீ யார்கிட்டப்பா காட்டுறது நல்லா இப்படி மோதிரத்தை காட்டுறாரு எல்லாத்துக்கும். அவருக்கு சந்தோஷம் தாங்கல, சனீஸ்வரருக்கு நேரம் நம்மளை உட்கார வச்சுட்டாங்கன்னு. நான் என்னையெல்லாம் கூப்பிடுறாங்க முன்னாடி வாங்கன்னு, நான் ஓரமாக நின்று அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிடுறேன். சனீஸ்வரருக்குலாம் அட்டெண்டன்ஸ் தான். எட்டி பார்த்துட்டு ஐயா நான் வந்துட்டேன், அவ்வளோதான். அவருக்கு தெரியும் நல்லது கெட்டது எல்லாமே தெரியும். நேராக ஆஞ்சநேயர்கிட்ட போயிடணும். எப்போவுமே வந்து சனிக்கு விளக்கு போட்ட கையோட சனிகிட்ட போய் எல்லா சாமியும் என்னை காப்பாத்துலாம் வேண்டக்கூடாது. நேராக ஆஞ்சநேயர்கிட்ட போய் ஓம் சம் சனீஸ்சாரியா நமகன்னு ஆஞ்சநேயர்கிட்ட சொல்லணும். ஐயா சனீஸ்வரர் பகவானை பார்த்துக்கங்க ஐயா. சனீஸ்வரர்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா ஆஞ்சநேயர் தான். இவரோட அவர் அவ்வளோ பவர்ஃபுல்லாங்க. ஆமாம், சனியே ஒருத்தங்கள்ட்ட மாட்டுச்சுன்னா ஆஞ்சநேயர்கிட்ட தான் மாட்டுச்சு. ஓகே ஓகே. ஆஞ்சநேயர் சனி ஐயோ, எனக்கே நிறைய பேர் சொன்னது நீ ஆஞ்சநேயர் தான் வழிபடணும், நீ அவரை கும்பிடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கா நமக்கு சிவன் அதுல மைண்ட் இருக்குமே, அப்புறம் தான் தெரியும் சிவனோட அம்சம் தான் ஆஞ்சநேயர். சிவனோட அம்சம் தான் அது. அது வாயுபுத்திரன் இதுல வந்துருவாரு அவரு. ஸோ கோயில் முடிச்சுட்டு போறப்போ ஆஞ்சநேயர்கிட்ட முடிச்சுட்டு போகணும். இப்போ அந்த சன்னதியில் ஆஞ்சநேயர் சிலை அந்த சின்ன சன்னதி இல்லைன்னா கண்டிப்பா சனீஸ்வரன் கோயில கண்டிப்பா இருக்கும். எல்லா சிவன் கோயிலையும், சிவன் கோயிலாகட்டும் பெருமாள் கோயிலாகட்டும், எல்லா கோயிலையுமே ஆஞ்சநேயர் இருப்பாங்க. ஓகே. ஏன்னா ஆஞ்சநேயரோட அம்சம் எல்லா இடத்துலையுமே இருக்கும். இவரை பார்த்துட்டு போயிடணும். சனியை பார்த்தா ஆஞ்சநேயரை பார்த்துடணும். சில பேர் இந்த அர்ச்சனைலாம் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பெரிய பெரிய கோயில், இப்போ திருநள்ளாரே போறீங்கனாலும் பெரிய பெரிய வேற எதனா கோயில் போறீங்கனாலும் என் பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமாவே இருக்கு. அதை பத்தி தெளிவா சொல்லுங்களா, அது சரியா தப்பா? நம்ம அவ்வளோ நியாயவான்கள் கிடையாதுல்ல. நம்ம பேர் அங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்து அதாவது நீ அர்ச்சனைன்னு சொல்லி சப்மிட் பண்ணிட்டாலே உன்னை பத்தி கடவுள் ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. உங்க பேரு நான் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, ஒரு நட்சத்திரத்தைப்படி நம்ம பேர் இருக்கு அப்படின்னா அந்த பேர் இயக்கருக்கு தான் நம்ம வந்து அந்த கோயில் அர்ச்சனையே பண்றோம் அப்படின்னே ஒன்று இருக்குது. வரம் கொடுக்குறவங்கள்ட்ட போய் நம்ம பேர் கொடுத்து அர்ச்சனை பண்ணலாம். நீங்க போய் அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏதாவது தவறுனா முதல்ல நம்மள அடிங்கன்னு சொல்லிட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு ரெடியாருன்ற மாதிரி ஆயிடுமே. ஆமா, சனி வந்து நியாயவான், அவரை நீங்க எங்கேயுமே தாஜா பண்ணவே முடியாது. நீங்க அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு இன்னும் சொல்ல போனா 10 நிமிஷத்துக்கு மேல இருக்கவே வேணாங்கிறது தான் நான் சனீஸ்வரர் சொல்றீங்களா? ஓகே ஓகே ஓகே. ஏன்னா ஒரு சிலருக்குலாம் நான் பரிகாரம்லாம் சொல்லி ஒருத்தர்லாம் எனக்கு சொன்னது உண்டு, எனக்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுங்க. நான் சொன்னேன் 10 நிமிஷத்துக்கு மேலே உங்களால் நிற்க முடியாது, போனீங்களா வந்தீங்களான்னு இருங்கன்னு. இல்லை நான் கோயிலில் ரொம்ப நேரம் இருப்பேன் அப்படின்னாரு. 10 நிமிஷத்துக்கு மேலே அவரால் இருக்க முடியல, லோ சுகராகி அங்கேயே மயக்கம் போட்டார். சனியோடைய அந்த நேரத்தில் அன்னைக்கு. அதுக்கப்புறம் அவர் போய் ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு தான் வீட்டுக்கு போனார். ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கர்மா கழிக்கிற இடம் அது. கர்மா கழிக்கிற இடத்துலலாம் வந்து உக்கிரம் அவ்வளோ ஆகாது.
ஏன்னா சனீஸ்வரருக்கு உங்களுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவரை கூல் டவுன் பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகத்தை கொடுத்துட்டு வந்துடணும். சில பேர் நல்லெண்ணெய் கொடுத்துட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம நல்லெண்ணெய் நம்ம கொடுத்துருக்கோம், நம்ம அபிஷேகம் நடக்குது சார், அப்படிலாம் வேண்டக்கூடாது. அவருக்கு அபிஷேகத்தை நம்ம ஓரமாக நின்று பார்க்குறோமா, எதுவாக இருந்தாலும் ஓரமாக. நீங்கள் அபிஷேகம் பண்ணுறவங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரமாக சைடில் நின்று தான் பண்ணுவாங்களே தவிர்த்து நேருக்கு பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா பார்க்கவே கூடாது சனீஸ்வரர் அப்படிங்கிறது தான். ஏங்க இப்போ நம்ம பப்ளிக்காக உள்ளே போயிட்டு பக்தாலாக மாறி சாமியை கும்பிட்றதுனால இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த சிலையை தொட்டு அபிஷேகம் பண்ணுறது, அலங்காரம் பண்ணுறது எல்லாமே பண்ணுறாங்களே. சனீஸ்வர பகவான் சிலையை தொட்டு ஒருத்தவங்க அபிஷேகம் பண்ணுறாங்கன்னா அவங்க மனநிலை எப்படி இருக்கும்? அப்போ அவங்க எல்லாம் சைடில் நின்று தான் பண்ணுறாங்க. அவங்க அவ்வளோ மந்திரங்கள் உச்சாடனம் பண்ணுறாங்க. திருப்பி அவங்க அதை ஒரு கம்ப்ளீஷன் பண்ணுறாங்க. நீங்கள் அங்கே சனீஸ்வரர்கிட்ட நிற்கிறவங்களோட உடம்பு பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி வேர்க்கும் அவங்களுக்கு. ஹீட்டு தாங்காது அந்த இடத்துல. அவங்க அந்த ஹீட்டு, அவங்க அந்த மந்திரம் சொல்கிறது, இது பண்ணுறது, கர்மா அவங்களுக்கு அங்கே கழிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் நேருக்கு நேராக நின்று அவங்க பண்ணலை. நீங்கள் அவங்க மந்திரம் உச்சாடனம் பண்ணுறவங்க ஓகே அதை பண்ணலாம். அவங்க அந்த கர்மாவை எப்படி இருந்தாலும் கழிச்சிருவாங்க. இல்லைன்னா இந்த கர்மா கேரி ஆன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையை போய் நம்ம கேட்டால் தான் தெரியும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய லைஃப்பும் கோயிலெலாம் வச்சுருக்கவங்களோட வாழ்க்கையெல்லாம் போய் கேட்குறப்போ ஒரு சிலரோட வாழ்க்கையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அவங்க வீட்டுக்குள்ள ஒரு அக்னி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். யாராவது ஒருத்தவங்க அந்த அக்னியை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இட் மீன்ஸ் அடுப்பு கூட நீங்க சொல்லலாம். இல்லை, இதுக்குன்னே ஒரு அக்னி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 100 வருஷம் 150 வருஷம் எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு வீடெல்லாம் எனக்கு தெரியும். ஒரு அக்னி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அவங்க வீட்டுக்குள்ள ஒரு அக்னி வச்சுருக்காங்க. 100 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்கிறாங்க. 100 வருஷமும் 150 வருஷமும் இன்னும் அந்த அக்னி எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. அந்த வீட்டிலேருந்து யாரும் வெளியே போக மாட்டாங்க. யாரோ ஒருத்தங்க அந்த வீட்டில் இருந்து அந்த அக்னியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்னங்க இது? ஆமாம். ஏன்னா அது கேட்டப்போ தான் எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, அவங்கெல்லாம் வேதம் ஓதுறாங்க, மந்திரம் சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்போ ஏதோ ஒரு சாக்ரிஃபைஸுக்காக அவங்க வந்த காரணத்தினாலையும், இப்போ எல்லாத்தையும் நம்ம எல்லா வகையும் எல்லாரும் செழிப்புன்னு நம்ம சொல்லிட முடியாது. இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களும் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆகம விதிகளை இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க சொன்ன விஷயம்னா, நாங்களாம் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க அமைப்பு. நெருப்புங்கிறது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த நெருப்பு எங்களுடைய முன்னோர்கள் கொடுத்துட்டு போனாங்க. அந்த அவங்க வீட்டில் அப்போ அவங்க ஒய்ஃப் இருக்காங்கன்னா அவங்க ஒய்ஃப் பார்த்துட்டே இருப்பாங்க. இல்லை அவங்க கிளம்பி போகிறாங்கன்னா, எங்கேயாவது போகிறாங்கன்னா, யாராவது கொண்டு வந்து விட்டுட்டு அந்த நெருப்பு அணையக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதி உண்டு. அது அவங்கள்ட்ட போய் நம்மளுக்கு கேட்டால் தான் தெரியும். ஒவ்வொருத்தரோட பேசும்போது அவ்வளோ விஷயம் உங்களுக்கே தெரிய வருது. இதை கேட்குறப்ப ரொம்ப புதுசாக இருக்குது. அடுத்ததாக பைரவர். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரும் பெருசாக தொடாத சாமி பைரவர் நினைக்கிறேன். நாயை வாகனமாக வச்சுருக்காரு. நாயை பைரவர்னு சொல்லி வணங்குற பல பேர் பார்த்துருக்கேன். கோமாதா சொல்லி மாட்டை வணங்குறவங்க நாயும் வணங்குறாங்க. இதுவும் நடந்துட்டுருக்கு. அந்த பைரவரை பற்றி ஃபுல்லாக சொல்ல முடியுமா? இந்த கால பைரவருங்கிறது சிவன். எனக்கு முதல்ல டவுட்டு, பைரவர் வேற கால பைரவர் வேறையா? காலன் பைரவர், பைரவருங்கிறது எல்லாம் ஒன்று தான். ஓகே, சொல்லுங்க. இந்த பைரவர் இது சிவன் இன்னொரு ரூபம் எடுத்தது தான். அது ருத்ர ரூபம் எடுத்து அந்த ரூபம் அந்த பைரவரோட ரூபம் என்னன்னா பொறுமை இல்லாத ஒரு ரூபம் அமைப்பு அவருக்கு. பிரம்மன் தான், நான் தான் பெருசுன்னு பிரம்மன் பேசுகிறப்போ அவரோட தலையை வெட்டிடுவார் காலபைரவர். அதனால தான் அவர் கையில் ஒரு தலை இருக்கும். பிரம்மாவோட தலையாது? ஆமாம். அந்த பிரம்மாவோட தலை வெட்டினா அந்த தலை கீழே இறங்குறது, தலை கையில் மாட்டிக்கும். அந்த தலையோடையே ஒரு அலைவர். அந்த தலை எங்க போய் விழுகுதுன்னு ஒண்ணு இருக்குது. அந்த தலை பிரம்மஹத்தி தோஷம் மாதிரி. அதுதான் பிரம்மஹத்தி தோஷம். ஓகே ஓகே ஓகே. அந்த தலை எங்க போய் விழுகுது? ஏன்னா ஒரு உயிரை எடுக்கிற அமைப்பு ஈசனுக்கே கிடையாது அப்படிங்கிறது தான். அது உக்கரத்துல ஆணவம் இப்படியா அப்படிங்கிறது தான் அந்த தலையை வெட்டிடுவார் அவர். பாவம், அது பாவம் செஞ்சுட்டாரு. பிரம்மஹத்தி தோஷத்தை அவர் வாங்கிட்டாரு. இந்த தோஷத்தை கழிக்கிறதுக்கு தான் பைரவர் அலைவர். காலங்கள் கடக்கும், அப்புறம்தான் ஒரு காலபைரவர் ஆகுறாரு. காலபைரவன் பேர் காரணம் இதானா? ஆமா. இந்த காட் ஆஃப் டைம்னா பல பேர் கிளப்பி விட்டுருந்தாங்க. ஓகே, ரைட். அப்புறம்தான் பைரவி வருவாங்க. அவங்க தான் இயக்கிற சக்தி. பைரவர் மட்டும் இல்லை, பைரவர் பைரவின்னு இருக்கப்போ அவங்க தான் இயக்கக்கூடிய அமைப்பாக அவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த தலை ஒரு இடத்துல போய் விழுந்து அதுக்கப்புறம் பிரம்மஹத்தி தோஷம் தீரும் அப்படிங்கிறதுலாம் ஒரு கணக்கு இருக்குது. அதுதான் காலபைரவர். அதனால தான் விதி மாறணும் அப்படிங்கிறதுக்காக காலபைரவர்கிட்ட போய் வழிபாடு பண்ணுவாங்க. அது எப்போ வழிபாடு பண்ணுவாங்கன்னா, முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா தேய்பிரை அஷ்டமி. தேய்பிரை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, இந்த அஷ்டமியில் போய் பைரவருக்கு விளக்கு போடுறப்ப விதியோடைய ஒரு பேர்டன், ஒரு பாரம் அப்படிங்கிறது குறையும் அப்படிங்கிறது தான் அதோடைய அமைப்பு. கால பைரவர் அப்படின்னா காலங்காலமாக அவர் தலையை வச்சுட்டே சுற்றிட்டு இருந்தார். அதனால தான் கால பைரவரை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணக்கூடாது,
கோயிலில் தான் போய் வழிபாடு பண்ணணும். ஏன் வீட்டில் வழிபாடு பண்ணக்கூடாது? ஏன்னா அவர் வந்து ருத்ரன் அமைப்பு, அதாவது ஆக்ரோஷமான அமைப்பு, நிதானம் இல்லாத ஒரு அமைப்பு, அவரே தவறு செஞ்ச அமைப்பு பைரவர். ஓகே. அவர் ஒரு கோவத்துல தானே தலையை வெட்டினாரு. அப்போ அந்த ஒரு அம்சம் என்னதான் சொல்ல வருது மக்களுக்கு? அவரே பிரம்மகத்தி தோஷம் வாங்கி தோஷத்தை கழிச்சவர் தான். அப்போது கர்மா, எல்லாருமே கர்மாவை கேரி ஆன் பண்ணி தான் ஆகணும். நம்மளுடைய கர்மா மாறணும்னா காலபைரவரை போய் வழிபாடு பண்ணி அவர் வந்து தன்னுடைய தவறை உணர்ந்தார். தவறை உணர்ந்ததுக்கு அப்புறமா தான் கொஞ்ச நாள் அழலாம் நனைஞ்சு தான் அந்த பிரம்மகத்தி தோஷம்லாம் அவருக்கு தீர்வுனே ஒன்று இருக்கும். அப்போ பைரவி வழிபாடும் அங்கே இருக்கும். பைரவி வந்து தான் அந்த காலத்தை இயக்க ஆரம்பித்தாங்க. அதனால தான் கால பைரவர். ஓகே, இவ்வளோ விஷயங்கள் கால பைரவர். அப்போ தான் அந்த நாய் அப்படிங்கிறது ஜென்ரலாகவே, ஆனால் இப்போ யாரும் அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. பட் என்ன அமைப்பு சொல்லப்படுது அப்படின்னா, நாய் எப்போவுமே வாசலுக்கு வெளியே தான் இருக்கணும், உள்ளே வச்சுக்கக்கூடாது. இப்போ பெட்ரூமே கொடுக்குறாங்க. நம்ம இப்போ எல்லாருமே மாறிட்டாங்க. பட் ஸ்டில் அது என்னதான் நம்ம வந்து நம்ம டாக் லவராக இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு அம்சத்துக்கும் ஒவ்வொரு அமைப்பு, இது இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று இருக்குது. நாய் வந்து பூஜை ரூம்லேருந்து நம்மளே இப்போ நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குறோம். அது அமைதியாக தான் இருக்கும். அதால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு எனர்ஜி அமைப்புன்னு ஒன்று இருக்குது. இப்போ நாயோட எனர்ஜி அமைப்பு என்ன அப்படின்னா, அது ஒன்ஸ் உள்ளே வந்துருச்சுன்னா அதோட எனர்ஜி நம்ம சாமி கும்பிட்ற விதத்தை கூட சம்டைம்ஸ் டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ நிறைய நாய் வீட்டில் வச்சுருக்கவங்களோட அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா லைஃப் நிறைய டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். பட் வெளியே சொல்ல மாட்டாங்க, நல்லா தான் இருக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துடுவாங்க, நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கணும். தனிப்பட்ட முறையில் போய் பார்க்குற அந்த தனிமை, ஏதோ ஒரு கர்மாவை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ அந்த நாயெல்லாம் வாசலுக்கு வெளியே வச்சுருக்கவங்களோட லைஃப் நல்லாயிருக்கும், வீட்டுக்குள்ளே வச்சுருக்கவங்களோட லைஃப் வேறு மாதிரி இருக்கும். அதுக்காக அவங்க எல்லாம் கெட்டு போயிட்டாங்கிறது கிடையாது. ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு கர்மாவை நாய் இருந்தாலும் இல்லைனாலும் அவனுக்கு வர பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். அது வந்து நாய் வச்சுருக்கவங்கள சொல்கிறேன். இப்போ அந்த காலபைரவரோட கருப்பு நாய் தான் வந்து காலபைரவர். அது என்ன கலர்? கருப்பு நாய், வெள்ளை நாய், கருப்பு நாய்லாம் ஒன்று இருக்கும். ஓ, காலபைரவர்லயே? ஆமாம். இது வந்து காலபைரவர்கிட்ட கருப்பு நாய் தான் வந்து அந்த காத்துட்ருக்கிற ஒரு நாய். அதாவது வந்து இருளில் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறனால அந்த கருப்பு நாய். இப்போ எல்லா நாயும் அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வந்து கருப்பு நாய் தான் காலபைரவருடைய நாயோடைய அம்சமாகவே இருக்கும் அப்படிங்கிறது. நாயை துரத்துறதுல கூட சில பேர் கேட்பாங்க, எந்த நாய் துரத்துச்சு, கருப்பு நாய் துரத்துச்சா, வெள்ளை நாய் துரத்துச்சான்லாம் கேட்பாங்க. அப்படி கேட்டு கருப்பு நாய் அது வந்து சில பேர்த்துக்கு பரிகாரமாகவே கருப்பு நாய் வச்சு வளர்த்துங்கலாம் சொல்லுவாங்க. பைரவரை வச்சு வளர்த்துங்க, பைரவர்னு பேர் வைப்பாங்க. ஓ, இப்போ வரைக்கும் நடந்து? ஆமாம், இப்போ வரைக்கும் அது நடந்துட்டு தான் இருக்குது. எனக்கு இன்னொரு டவுட்டுங்க, இப்போ பூனைகள் இருக்குல்ல, அதை மேக்ஸிமம் சுக்கிரன் கூட கம்பேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு முறை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் பூனைக்கும் நாய்க்கும் ஒத்தே போக மாட்டேது. எதுக்காக? அடித்து சாவடிச்சு சாப்பிட்றது, ஃபுல்லாக கடிச்சு தூக்கி போட்டுறதுங்க. அதான் பூனை வந்து தேவியோட அம்சம் தான் பூனை அப்படிங்கிறது. இது பைரவர் அம்சம் அப்படிங்கிறது என்னன்னா, அகெயின் அந்த ஆக்ரோஷமான அம்சம் தான். இந்த கூரிய பல் இருக்கிறது, அந்த நாய் அப்படிங்கிறது ஆக்ரோஷமான ஒரு அம்சங்கிறது. ஏதோ ஒரு வகையில் அந்த வெறித்தனம் வெளியே வந்துடுது அப்படிங்கிறது தான். இந்த பூனை அப்படிங்கிறது தேவியோட அம்சம் அப்படிங்கிறப்போ இந்த பூனையோடைய கேரக்டரைசேஷனும் நாயோட கேரக்டரைசேஷன் பார்த்தீங்கனாலே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த பூனை வந்து சூஸியாக தான் பழகும் எல்லாத்துக்கிட்டையுமே. அது ஒரு கெத்தாக தான் இருக்கும், யார்ட்டையும் வம்புக்கெலாம் போகாது பூனை. அது நம்மள வளர்க்குற மாதிரி ட்ரீட் பண்ணும். அது அப்படி தான் ட்ரீட் பண்ணும். நான் வளர்க்குற ஒரு 8 பேர் இருக்காங்க வீட்டில், எல்லாம் என்ன பார்க்குறது என்ன அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படி தான். ஆமாம், அவங்க அப்படி தான் பார்ப்பாங்க. ஏன்னா அதுதான் தேவியோடைய அம்சம். அது கிட்டத்தட்ட தாயின் அம்சமாகவே அது பார்க்கப்படுது அப்படிங்கிறது தான். அவங்க வந்து ஜேஷ்டா தேவியோடைய அம்சத்தில் வருவாங்க பூனை எல்லாமே. அந்த ஜேஷ்டா தேவியோட அம்சமே நம்ம பார்த்திங்கன்னா அவங்களும் ஏதோ ஒரு வகையில் அழிஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா சிவன் ருத்ரதாண்டவம் ஆடின ஒரு அமைப்பு, சொன்ன பேச்சு கேட்காம போன அமைப்பு, இந்த கதைகள்லாம் மறுபடியும் அதில் போய் கனெக்ட் ஆகும் அப்படின்லாம் ஒன்று இருக்குது. அகெயின் அது கர்மா. ஸோ அகெயின் அது பைரவர். ஸோ அந்த பைரவருக்கு இந்த அம்சம், இந்த கோலத்தை பார்க்கக்கூடிய ஒரு பொறுமை அப்படிங்கிறது நாய்க்கு கிடையாதுன்னே ஒன்று இருக்கும். நாயோடைய ஃபீலிங், இதோட எனர்ஜி, கிராஸ்பிங் எனர்ஜி எல்லாமே வேறு. அப்பா, இது வேற மாதிரி இருக்கு இந்த விஷயம். சூப்பருங்க. அடுத்தபடியா இதை நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, எங்க வீட்டில் நாயும் பூனையும் ஒன்றா தான் வளருது, பாருங்க நாங்கள் எப்படி பழக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது அந்த மாதிரி இல்லை. இது நம்ம எனர்ஜி லெவல்ஸில் சொல்லிட்டு இருக்கோம். இது வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும். இல்லை, நம்ம வீட்டில் வளர்க்குறதுங்கிறது வேற, நம்ம வெளியில காமனாக பார்க்குறப்ப நம்மளுக்கு தெரியும். ஒரு நாய் பூனையை பார்த்தா என்ன துரத்துறதுங்கிறது நம்மளுக்கு அனுபவப்பட்டிருக்கேன். அதாவது வழியில் சொல்கிறீங்க. இப்போ கோயில்களில் என்னென்ன கடவுள்கள் இருக்கான்னு சிலையை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் வீட்டில் வச்சு வழிபடுவதற்கு உகந்த சிலைகள் ஏதாவது இருக்கா? எனக்கே ஆசை என்னன்னா, சிவன் ஸ்டாச்சு வீட்டில் வச்சு வழிபடணும்னு ஆசை, லிங்கத்தை வச்சு வழிபடணும்னு ஆசை. ஆனால் பல பேர் பயன்படுத்தி விட்டாங்க. சரி, காளியை வழிபடலாம் பார்த்தா அதுக்கும் பயன்படுத்தி விட்டாங்க. எனக்கு ஒரு இடத்துல எதை தான் வழிபடணும்னு ஒரு மாதிரி டவுட் அதிகமாகிடுச்சு எனக்கு. நீங்கள் கிளாரிட்டி நல்லா சொல்லுங்கள்.
நான் வீட்டில் எந்தெந்த சிலையை வச்சு வழிபடணும் வழிபடக்கூடாது இதை சொன்னால் பல பேருக்கும் ஒரு அவேராக இருக்கும். இப்போ சிவனை வச்சு நம்ம வழிபாடு பண்ணலாம். எப்படின்னா எவ்வளோ சின்ன லிங்கமாக வச்சுக்க முடியுமோ நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். ஆனால் அந்த லிங்கத்துக்கு வந்து ஒன்று நாகத்தோடைய ப்ரொடெக்ஷன் அம்சத்தில் இருக்கணும், இல்லைன்னா அவர் தலையில் நீர் சொட்டிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புலையாவது அது இருக்கணும், இல்லைன்னா நம்ம கரெக்டாக அதுக்கு அபிஷேகம் பண்ணணும். ஏன்னா அவர் அபிஷேக பிரியர், காத்தாகணும். சிவனை வந்து நீங்கள் ஓப்பனில் வைக்கிறத விட ஏதாவது ஒரு ப்ரொடெக்ஷனில் இருக்கணும். அதை கரெக்டாக வச்சு அந்த லிங்க அமைப்பு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை பார்த்துக்கணும். ஏன்னா அதுக்கு உயிர் சக்தி வந்துடும், இல்லைன்னா சிவன் வந்து அந்த செயலிழந்து போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இப்போ ருத்ராட்சம் போட்டாலே 1008 ரூல்ஸை ஃபாலோ பண்ணுன்றாங்க. வீட்டில் லிங்கத்தை வச்சா நம்ம தனியாக அதுக்கேற்ற மாதிரி மாறணுமோ? இல்லை, ருத்ராட்சம் வந்து 5 முக ருத்ராட்சம் நம்ம போட்டுக்கலாம். மற்ற எல்லா ருத்ராட்சத்துக்குமே வந்து சில காரண காரியம் உண்டு. இப்போ ருத்ராட்சம் போட்டவங்களுக்கு என்ன மந்திரம் சொல்கிறாங்க, அவங்களுக்கு சில கிரகங்களே என்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட கிரகமே இயங்காதுன்னெலாம் ஒன்று இருக்கும். ஓகே. ருத்ராட்சத்துக்கு இப்போ வந்து ருத்ராட்சம் வந்து இப்போது ஒரு முக ருத்ராட்சம் மட்டும் கிடைக்காதுன்னு ஒன்று இருக்கும். அது வந்து கடுகுமணி சைஸு, வேர்க்கடலை சைஸு, அந்த மாதிரிலாம் சைஸஸ் இருக்குது. எவ்வளோ சின்னதாக இருக்கோ அவ்வளோ பவர் ஜாஸ்திங்கலாம் ஒன்று இருக்கும். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அந்த ருத்ராட்சம் கிடைக்காது. அது கிடைக்காது. அது பார்த்ததே இல்லை. அதை பார்த்துருக்கோம். அது வந்து எங்கேயாவது யாராவது ஒருத்தவங்க தான் வச்சுருப்பாங்க. ஹைலி எக்ஸ்பென்சிவ். 7 முகம் 13 முகம் யார் போடணும், என்ன காரண காரியத்துக்காக ருத்ராட்சம் போட்டு வழிபாடு பண்ணுறாங்க. 5 முகத்தை தவிர்த்து எல்லா ருத்ராட்சத்துக்குமே வந்து தீட்டு உண்டு. அதுக்கு வந்து கரெக்டாக மந்திரங்கள் கரெக்டாக உபதேசம் பண்ணி எத்தனை ருத்ராட்சம் போடுறாங்க, அந்த ருத்ராட்சம் போடுறப்ப கூட ஸ்படிகம் போடணும். ஏன்னா அந்த ருத்ராட்சத்தோட எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணுறது ஸ்படிகம். இப்போ நம்ம வந்து லிங்கம் வழிபாடு பண்ணலாம், ஆனால் லிங்கத்துக்கு மேலே ஒரு ஸ்படிகம் இருந்துக்கிறது நல்லது. இல்லாத லிங்கத்தை சுற்றி ஒரு ஸ்படிகம் இருந்துக்கிறது நல்லது. ஓகே. வீட்டில் ஒரு ஸ்படிகத்தோடு வச்சு வழிபாடு பண்ணுறப்போ எனர்ஜி பேலன்ஸ் ஆகும். ஆனால் அதுக்கு கரெக்டான முறையில் அதுக்கு மந்திரம் பண்ணணும். ஓகே. இப்போ சிவபக்தர்களுக்காக கேட்டுறேன், சின்ன சைஸில் லிங்கம் வைக்கலாம்னு சொன்னீங்க. சின்ன சைஸில் எந்த சைஸு? இவ்வளோ பெருசா? அது நம்மளுடைய எனர்ஜி லெவல் பொறுத்து. நம்ம எந்த அளவுக்கு அதுக்கு மந்திரங்கள் சொல்லி எந்த அளவுக்கு அதுக்கு உருவேற்றணும்னு ஒன்று இருக்குது. அதுக்கு பெட்டர் வந்து மேடம் நம்மளுடைய கட்டவரல் சைஸு, அதான் கட்டவரல் சைஸ் தாண்டாமல் பார்த்துக்கிறது நல்லது. இந்த சைஸ்க்கு நீங்கள் சொன்ன மாதிரி நான் சிவபக்தன் தான், ஆனால் எனக்கு மந்திரம்லாம் தெரியாது. ஓம் நம சிவாய. இதை சொல்லி நான் வழிபட்டாலே போதும்ல? அவ்வளோதான் மந்திரமே. ஓம் நம சிவாய, சிவாய நமகவே எத்தனை தடவை சொல்கிறோம்? அதுதான் 21 தடவையாவது சொல்லணும் மினிமம். ஓகே, சூப்பர். இப்போ ருத்ராட்சன் சொன்னதுனால இந்த கேள்வியை கேட்டுடுறேன். ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க கருங்காலி மாலை தான் செம்ம ட்ரெண்டிங் ஓடிட்டு இருந்துச்சு. அது காரணம் என்னப்பா, எல்லா செலிபிரிட்டியும் கழுத்தில் மாட்டிக்கிறாங்கப்பா, அவங்கெல்லாம் பெரிய இடத்துல இருக்காங்கப்பா லைஃப்பில். ஆர்ட் ஃபீல்ட்லாம் பார்த்தீங்கன்னா கலைத்துறை எங்கேயோ இருக்காங்கப்பா, அப்போ நானும் மாட்டிக்கிறேன்னு பல பேர் மாட்டிட்டு அலைஞ்சாங்க. ஒரு பொருளுக்கு அதிகமாக டிமாண்ட் ஏற்படுறப்ப அதுக்கான நிறைய போலிகளும் உருவாகும். அப்படி கருங்காலி மாலைக்கு நிறைய போலி உருவாகிட்டு இருந்துச்சு. இது தெரியாமல் பல பேர் கழுத்தில் மாட்டி சுற்றிட்டு இருந்தாங்க. நீங்கள் சொல்லுங்கள், கருங்காலி மாலைன்றது வாழ்க்கையில் அத்தியாவசியமான ஒரு விஷயமா என்ன? கருங்காலி மாலை வந்து முழுக்க கர்மா. ஓகே. இத்தனை பேர் மாட்டிட்டு சுற்றி நாங்களாம் நல்லா தான் இருக்கோம்னு சொல்கிறவங்க எல்லாருமே டூப்ளிகேட் கருங்காலி மாலை தான் போட்டிருப்போம். இதை கேட்டு பல பேர் ஃபீல் பண்ணுவாங்களே. ஏன்னா என்ன தான் நீங்கள் ஒரிஜினல் சொல்லி கொடுத்தாலும் கருங்காலி மாலையை சுமக்கிறதுக்குனே ஒரு சக்தி வேணும். கருங்காலி மாலையை வந்து கருங்காலியவே முதல் யார் தொடணும்னே இருக்குது. தொடாமல் வழிபாடு பண்ணணும். கருங்காலி வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டா அதுக்கான பூஜை முறைகள் கரெக்டாக பண்ணுறவங்க தான் கருங்காலியவே கொண்டு வந்து வீட்டில் வைக்கணும்லாம் இருக்குது. ஏன்னா கருங்காலி வந்து முதல் நெகட்டிவிட்டி தான் வாங்கும், நெகட்டிவிட்டியை ரிலீஸ் பண்ணணும்னு இருக்குது. அப்போது நீங்கள் ஒரிஜினல் கருங்காலி மாலையை போடுறீங்க அப்படின்னா உங்களை முதல் தனிமையாக்கிடும். நீங்கள் சன்னியாசி ஆகணும், சாமியார் ஆகணும், என்னை யாருமே நோண்ட வேண்டாம், நான் பாட்டுக்கு தனியாக இருக்கேன், என்னோடைய எல்லா நெகட்டிவிட்டியும் நான் திரை போட்டு காட்டுறேன், வெளிச்சம் போட்டு காட்டுறேன், நான் வந்து நல்லது கெட்டதுக்கு எல்லாமே அப்பாற்பட்டவன் அப்படிங்கிறவங்க கருங்காலி போடட்டும். கருங்காலி போட்டு எனக்கு லக்கு வந்துச்சுன்னெலாம் சொல்லக்கூடாது. கருங்காலி லக்கெல்லாம் கொண்டு வராது. கருங்காலி வந்து உங்களை முதல் தனிமைப்படுத்தும். தனிமைனா என்னது? தனிமையை தான் வந்து தியானத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது. நொந்து போய் நம்ம வந்து ஞான மார்க்கமாக போகிறதுன்னு ஒன்று இருக்குது, மோட்சத்தை நோக்கி போகிறதுன்னு ஒன்று இருக்குது, சிவனேன்னு போகிறதுன்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னன்னா எல்லா நெகட்டிவிட்டியும் நீங்கள் வாங்கிக்க ரெடி. அதுதான். இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க, கருங்காலி போட்டுட்ருப்பாங்க, சண்டையாக இருக்கும், பயங்கரமாக மாட்டுவாங்க வீட்டில். அது ஒரிஜினல் கருங்காலிக்கு இது நடக்கும். டூப்ளிகேட் கருங்காலியை பற்றி நான் பேசவே இல்லை. இது ஒரிஜினல் கருங்காலி போட்டவங்களுக்கு நிறைய பர்சனல் இஷ்யூஸ் வரும்.
லைஃப்பில் க்ரோத்துங்கிறதுலாம் வராது. ஜாதகமே நல்லா ஏங்க இருந்தாலும் எல்லாமே நெகட்டிவாக சொல்கிறீங்களே, நிறைய பேர் மாட்டிட்டு அலையிறாங்க அந்த கருங்காலியை. அதுக்கு நீங்கள் அவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்க. நல்லது கெட்டது எல்லாமே வரட்டும், நான் எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் ஓப்பன் புக்காக இருக்கேன். அதாவது கருங்காலி மலை போடுற வரைக்கும் லைஃப் ஓகே நல்லா இருந்திருக்கும். போட்டதுக்கப்புறம் ஒரு மாதம் 2 மாதத்துலேயே என்ன நம்மளை பற்றி எல்லா மட்டும் வெளியே வருது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். ஆனால் பிரச்சனை இங்கே இருக்குன்னு கருங்காலிக்கிட்ட தெரியாது. இருந்தால் வரும், பயங்கரமாக மாட்டுவாங்க, அப்பட்டமாக மாட்டுவாங்க. திருட்டோட பண்ணுறவன். ஏன்னா என்கிட்ட ஒருத்தவங்க ஹாரோஸ்கோப் பார்த்தப்ப நான் இதை தான் கேட்டேன். அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க, நான் எல்லாம் அவர் பண்ணது எல்லாம் பார்த்துட்டேன், என்னால் தாங்கவே முடியல அப்படி இப்படின்னு. அப்புறம் என்னை வீட்டுக்கு பார்க்க வந்திருந்தார் அவர். பார்த்துட்டு கிளம்புறப்ப தான் நானே கழுத்தில் பற்றி என்ன போட்டிருக்கீங்க, கருங்காலி எடுத்து டமாலும் வெளியே எடுத்து போட்டார், திஸ் இஸ் ஒரிஜினல் அப்படின்ட்டு போய். அவருக்கு தமிழும் தெரியாது அவருக்கு. அவர் பயங்கர அப்பட்டமாக தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டார் ஒய்ஃப் கிட்ட. ஓகே ஓகே. அவங்கள நான் தான் பேசி கவுன்சிலிங்லாம் கொடுத்து சேர்த்து வச்சேன், அது வேற கதை. நான் அவர்கிட்ட சொன்னது என்னன்னா, இந்த கருங்காலியை தூக்கி எறியக்கூடாது. இது வேறையா? ஆமாம், நான் இப்போ சொல்லிட்டு எல்லாம் கருங்காலியை தூக்கி எறிஞ்சிடக்கூடாது. கருங்காலிங்கிறது கருமா. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கருங்காலி மாலையை யாராவது சொல்லியே கொடுப்பாங்க. இந்தாங்க எடுத்துட்டு போங்க, இந்தாங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. அதாவது நம்ம கிட்ட வித்து அது வர காசு தான் அவங்களுக்கு சோறு. காசுக்கு இல்லை, ஜென்ரலாகவே ஒரு சிலர் கருங்காலி மாலையை கொடுப்பாங்க. அது என்னன்னா, நம்ம ஒரு காமெடி பார்த்துருப்போம், இந்த மொட்டையந்தலையில் நீ கை வச்சுக்கோ அப்படின்னு. அந்த மாதிரி தான் அது. இது எப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் கருங்காலி மாலையை போட்டுட்டு நீங்கள் கோயில் வாசல்லையோ மரத்துக்கடியிலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு வரக்கூடாது. கரும ஆக்டிவேஷன்லேயே தான் இருக்கும். அதை அனாமத்தான் போட்டுட்டு வரக்கூடாது. உங்கள் எனர்ஜி ஃபுல்லாக கருங்காலி வாங்கிருச்சு. நீங்கள் எங்கே தூக்கி போட்டாலும் அது உங்களுடைய எனர்ஜியை அது வேலை பார்த்துட்டே தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, தாங்க முடியாமல் இந்த கருங்காலி தூக்கி இன்னொருத்தவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ ஜென்ரலாக இந்த கருங்காலி பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் ஃபேமிலி ரீதியாக வச்சுருப்பாங்க. இது எங்கள் தாத்தா கொடுத்தாரு, எங்கள் தாத்தாட்டிருந்து நான் வாங்கினேன், எங்கள் பாட்டிகிட்டேருந்து நான் வாங்கினேன், அவங்களுக்கு யார் கொடுத்தாங்கலாம் தெரியாது அப்படின்னா, ஒரு ஜென்ரேஷன் இன்னொரு ஜென்ரேஷன் ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணிட்டு போவாங்க கருங்காலியை. அப்போ இது ஏதோ ஒரு வகையில் கருமா இயங்கிக்கிட்டே இருக்கும். கருங்காலி மாலை போட்டவங்கள்ட்ட போய் நீங்கள் இதை போடாதீங்க, உங்களுக்கு இப்படி ஆயிடும்னு சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஒரு சிலர் வாழ்க்கைக்கு இப்போ நான் சொன்னேன்ல, நீங்கள் அந்த கருங்காலி முதல் கழட்டுங்களான்னு சப்பால்னு கழட்டி தூக்கி எறிய பார்த்தாரு. அப்போ நான் சொன்னேன், தூக்கிலாம் எறியக்கூடாது, நீ யார்ட்டையும் கொடுக்கவும் கூடாது, நீ எல்லாம் ஒரு துணியில் சுற்றி வீட்டில் தான் போய் வைக்கணும், ஓரமாக எடுத்து வச்சிடணும். எங்கேயும் யாருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணிடாதீங்க, அது ஒரு பெருங்கருமா. ஆனால் விதிப்படி கருங்காலி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். உங்கள் கருமாவை இன்னொருத்தர் தூக்கி கொடுத்துட்டு, நம்ம அந்த மேரத்தான்லாம் ஓடுறப்ப அந்த ஸ்டிக்கை வாங்கிட்டு வந்து ஏன் ரோல் முடிஞ்சது, அது ஓன் ரோல், அந்த மாதிரி தான் இது. இதுதான் விதி, கருங்காலியோடைய விதி அது. அதனால தான் கருங்காலி வந்து சன்னியாசிகளும் முனிவர் மாதிரி இருக்கிறவங்களும் கருங்காலி போட்டுட்டு போய்க்கலாம். முற்றும் திறந்து எல்லா லைஃபை அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்க்கையில் இருக்க நாம அதை போடக்கூடாது. அது குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க கருங்காலி போட்டிங்கன்னா அவ்வளோ நீங்கள் நல்லவங்களா இருந்தீங்கன்னா போட்டுக்கணும். எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்து கருங்காலி கட்ட போறாங்கன்னு தெரியலையே. தூக்கி எறியக்கூடாது கருங்காலியை, அதையும் நான் சொல்லிடுறேன். கருங்காலியை தூக்கி எறியக்கூடாது. ஓகே ஓகே. ஒரு சிகப்பு துணியில், அதாவது செவ்வாய், அதை வந்து சுற்றி, கருங்காலியும் செவ்வாய் தான், அதை வந்து சுற்றி ஒரு ஓரமாக புழங்காத ஒரு பத்திரமான ஒரு இடத்துல, சாமி பூஜையிலையும் வைக்கக்கூடாது, இயங்கிட்டே தான் அது இருக்கும். எங்கேயாவது ஓரமாக புழங்காத ஒரு இடத்துல ஓரமாக எடுத்து அதை வச்சிடும். ஆனால் இப்போ கருங்காலி மட்டும் போட்டால் தான் இவ்வளோ பிரச்சனை. அதுக்கு பதிலாக கூட ஏதாவது இந்த பஞ்சலோகத்தில் செஞ்ச ஒரு ஸ்ரீசக்கரமோ சம்திங் வேறு எதனா விஷயமோ நான் வச்சு போட்டால் ப்ராப்ளம் பெருசாக வராதா? அப்படி யாராவது கேட்டால் அவங்களுக்கு உங்கள் பதில்? கருங்காலி தன் கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்குது. கூட இன்னொரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்த போட்டிங்க அப்படின்னா என்ன ஸ்பீடாக செய்ய போகுது, அது அதோடைய கடமையை தனியாக செஞ்சுட்டு இருக்க போகுது. இது செவ்வாய். இந்த செவ்வாயோட எந்த பிளானட் சேருதுன்னு ஒன்று இருக்குது. ஸோ ஒவ்வொரு உலகத்துக்கும் ஒவ்வொரு அமைப்புன்னு ஒன்று இருக்கும். செவ்வாய் குரு சேருதா, செவ்வாய் கேது சேருதா, செவ்வாய் சுக்கிரன் சேருதான்னு. எது சேர்ந்தாலுமே இங்கே செவ்வாய் தான் பவர்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னா, இயக்க தான் போகுது, நெகட்டிவ் கர்மாவை இயக்க போகுது அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் அது அடி தான் வாங்கும். நீங்கள் என்ன பவர்ஃபுல்லாக உள்ளே போட்டாலும் பேலன்சிங் நீங்கள் பண்ணினாலும் ஒரு விஷயத்தை பிடுங்கும், ஒரு விஷயத்தை பிடுங்கும், இழந்து தான் வாங்கணும். அப்பா, இது பெரிய விஷயமா இருக்குங்க. அப்புறம் இந்த கோயிலில் போகிறப்ப நம்ம ஒரு இடத்துல மட்டும் குங்கும விபூதி வாங்கி வைக்கிறதில்ல. முதல்ல ஒரு சாமியை பார்ப்போம், கொடுப்பாங்க, எடுத்து இந்த இடத்துல வச்சுப்போம். அடுத்து ஒன்று பார்ப்போம், குங்குமம் கொடுப்பா, இங்கே வச்சுப்போம். அடுத்து போகும், திருப்பி கொடுப்பாங்க. இப்படி ஒரு 7-8 இடத்துல நம்ம வாங்கிட்டே இருக்கோம்னா நிறைய பேர் வச்ச இடத்த மேலே திரும்ப வச்சுட்டு இருப்பாங்க. சில பேர் ஏன்ப்பா இது மேலே வைக்காதப்பான்னு சொல்லிட்டு லைனாக கூட போடுவாங்க. முழு நெத்தி வரைக்கும் அந்த 8 போட்டே வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக இது எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணணும் கோயிலில் போய் இந்த விபூதி குங்குமம் வாங்குறவங்க? அதாவது குங்குமத்தை எந்த இடத்துல வச்சுட்டு இருந்தாங்களோ அங்கேயே வைக்கட்டும்.
திருநீரை எங்கே வச்சாங்களோ அது மேலே ஒரு டாட் வச்சா போதும். இது ஒன்றும் இல்லை, நம்ம மையப்புள்ளியே இந்த திருநீருங்கிறது என்னது, சிவனுடைய நெற்றிக்கண். அங்கே இருக்கிற எனர்ஜி நம்மளுடைய ஆக்ஞா சக்கராவை நம்ம இயக்கிட்டே இருக்கோம். இது பிந்து நிலை அப்படிங்கிறது, இது ஆக்ஞா சக்கரா. இந்த ரெண்டுக்குமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால தான் குங்குமம் கீழே திருநீர் மேலே அப்படிங்கிறத நம்ம வைக்கிறோம். குங்குமம் கீழே திருநீர் மேலே. ஆமாம். அப்போ வந்து இந்த புருவத்துக்கு கீழே நம்ம பொட்டு வச்சிடக்கூடாதுன்னே ஒன்று இருக்கும். புருவத்தோடு நின்றணும். புருவத்துக்கு கீழே வைக்கிறீங்கன்னா லைஃபோடைய அமைப்புகள் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் கேரளா சைடில் வச்சு நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் புருவத்துக்கு கீழே வச்சிருக்காங்க. சந்தனம் வைப்பாங்க, அவங்களுக்கு கீழே வைப்பாங்க. ஏன்னா அது தாந்திரிக பூமி, அது வசிய பூமி. அவங்க வந்து அந்த கருப்பு இது கூட வைப்பாங்க, யாகத்திலேருந்து இருக்கிற கூட அவங்க அந்த மூக்கில் வைப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு மூக்கில் வைக்காமல் வந்துக்கிறது நல்லது. இங்கே சவுத்தில் நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, ஜென்ரலாகவே நான் சொல்கிறேன். இப்போ திருநீர்லாம் நீங்கள் மூக்கிலலாம் வைக்கவே கூடாது, நீங்கள் நெத்தியில் தான் வச்சாகணும். குங்குமம் வந்து நீங்கள் பூர்வத்தோடு நின்றுக்கிறது நல்லது. சில பேர் மூக்கு வரைக்கும் இழுத்துட்டே இருப்பாங்க. அது வந்து எதுக்கு இழுக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து நாமம் போடுறாங்கன்னா இந்த மூக்கிலேருந்து இப்படி எடுத்து இப்படி போடுவாங்க, இப்படி டெவலப்மெண்ட்டுக்கு இப்படி போடுவாங்க. அது இங்கேருந்து இப்படி போகும், அதுவுமே மூக்கு கிட்ட வராது, ஓரளவுக்கு இதோடு வந்து நின்றோம். ஸோ இந்த மூக்கு பகுதி கிட்ட பொட்டு போயிடக்கூடாது, அது மட்டும் அவங்க பார்த்துக்கணும். ஓகே. இப்போ பொட்டுனா இப்போ தமிழ்நாட்டில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க பொட்டு நம்ம சிஎம் சார் வச்சிருக்காருல நெத்தியில், அந்த பொட்டு தான். ஒரு சிலர் கேட்டால் அது மூலிகை நட்சிக்கி செய்கிறது பண்ணுறாங்க. இன்னொரு சிலர் கேட்டால் இல்லைப்பா ஒரு ஹோமத்தில் கலந்து பாருப்பா, அங்கே கிடைக்கிற அந்த விஷயத்தை தான் நெத்தியில் வச்சிருக்காருன்றாங்க. இன்னொரு சிலர் கேட்டால் அரகஜாப்பா அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலாக என்னது இது கான்செப்ட் சிஎம் நெத்தியில் இருக்கு? சிஎம் பக்கத்தில் போகிறவங்களுக்கு அந்த ஸ்மெல்லை வச்சு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அரகஜா ஸ்மெல் வருமா? அரகஜானா நல்ல ஸ்மெல் வரும். என்னது அரகஜானா? அது அரகஜா அப்படிங்கிறது வந்து அகைன் அது மூலிகைகள் தான். அது வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட மூலிகைகள் போட்டு, இப்போ புணுகு, இது வந்து காட்டுப்பூனையோடைய புணுகுலேருந்து அவங்க செய்கிறது. அந்த புணுகும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் லைக் அந்த புணுகு எடுக்க முடியாது. இது வந்து ரொம்ப உயர்ந்த ரக காட்டுப்பூனைகிட்டேருந்து லைசன்ஸ் வாங்கினவங்க எடுத்து அதோடைய வேர்வத்துளியிலேருந்து வந்து அதோடைய கழிவுலேருந்து வந்து எடுத்து அதிலிருந்து எடுத்து செய்யக்கூடியது, அதோடைய மற்ற மூலிகைகளை சேர்த்து செய்யக்கூடியது தான் வந்து அரகஜா. ஆனால் என்னுடைய கூற்றின்படி அவர் அரகஜா தான் வச்சிருக்கிறாராங்கிறது எனக்கு டவுட்டு தான். ஏன்னா இது வந்து யாகத்திலேருந்து கொடுத்துருவாங்க, கொஞ்சமாக கொடுப்பாங்க. இப்போ நம்ம யாகம் பண்ணுறோம், யாகத்திலேருந்து கிடைக்கிறது அரகஜாவா? ஆஹா, யாகத்துலேருந்து அரகஜா கிடைக்காது. நம்ம யாகத்தில் இருந்து நம்மளுக்கு வந்து அந்த எல்லாம் அந்த பஸ்பம் பண்ணுறாங்களா, அந்த யாகத்தில் எல்லாம் போட்டு பஸ்பம் பண்ணி எல்லாம் மிக்ஸ் ஆனதில் உங்களுக்கு அந்த கருப்பு மை இத்தினூண்டு தான் வரும், இவ்வளோ தான் வரும். அந்த மையை வந்து கொடுத்துருவாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கொடுத்து, கொஞ்சமாக வைங்க ரொம்ப நல்லதுன்ட்டு. நம்ம பல வகையான யாகங்கள் இருக்குது, எல்லா யாகத்துலேயுமே இந்த கருப்பு மை வரும். இதை நீங்கள் வச்சுட்டு போகிறப்போ நல்லா ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும், பவர்ஃபுல் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான். என்னது ஆக்டிவேட் பவர்ஃபுல்? எனர்ஜிஸ், நெகட்டிவ் எனர்ஜிஸ் வராது, பாசிட்டிவிட்டி, அதே மாதிரி திருஷ்டி படாது. ஸோ திருஷ்டி படாமல் இருக்கிறதுக்கும் பல யாகங்கள் இருக்குது, பல விஷயத்துக்கு பல யாகங்கள் இருக்குது. ஏன்னா என்னதான் யார் என்ன போட்டு வச்சாலும் சிஎம் வச்சிருக்காரு, ஜோசப் விஜய் வச்சிருக்காருன்னு பல பேர் பார்க்குறாங்க. எப்படி போட்டு அதுவும் பிளாக் கலரில், இங்கே ஹிந்துஸே ஒயிட்டு ரெட்டு தானே வச்சுட்டு போவாங்க, பிளாக்காக இருக்குன்னு பல பேர் குழம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதை உங்ககிட்ட கேட்டால் ஆன்சர் கிளியராக கிடைக்கும். அதுதான் எனக்கு வந்து அது அரகஜாவாக இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா அவர் பக்கத்தில் போயிருந்தாங்கன்னா ஸ்மெல் தெரிஞ்சிருக்கும், அரகஜா ஸ்மெல் தெரிஞ்சிருக்கும். அரகஜா வச்சவங்க நீங்கள் பக்கத்தில் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்தாலே ஸ்மெல் தெரியாது. இவ்வளோண்டாங்க, அவ்வளோ ஸ்மெல் வரும். நீங்கள் அரகஜா ஓப்பன் பண்ணாலே ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். நல்ல குவாலிட்டியான அரகஜா வந்து ஃபுல் வாசனையாக இருக்கும். அதை தான் சாமி சிலைக்கெல்லாம் தடவுவாங்க. அந்த பேரே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, அரகஜா அப்படின்ட்டு. தமிழ் தானே அது? அது தமிழ் தான் அது. ஆமாம், அரகஜா அப்படிங்கிறது அந்த முழுக்க முழுக்க அந்த புணுகுலேருந்து வர்றது தான், காட்டுப்பூனையோட வேர்வையிலேருந்து வர்றது தான். அதோட சில மூலிகைகள்லாம் அவங்க கலக்கிறப்போ அதோடைய ஃப்ளேவர் இன்னும் ஜாஸ்தியாயிரும். அதோட ஒரிஜினல் அந்த அரோமா ஸ்மெல்லே அந்த புணுகுலேருந்து வர்றது தான். அந்த புணுகோட குவாலிட்டி நல்லா இல்லைன்னா நாத்தமே தாங்காது. அந்த நாத்தத்தை தான் மறைக்கிறதுக்கு என்னென்னத்தையோ கலந்து இன்னும் வாசனையாக கொடுத்துருவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இந்த புணுகெல்லாம் இந்த சாமி சிலைக்கு தடவருக்கும், அந்த ஆக்கர்ஷண சக்தியை வாங்குறக்கும், அந்த எனர்ஜியை எமிட் பண்ணுறக்கும் தான் நான் அதை சேர்க்குறது. அது பார்த்திங்கன்னா இத்துணூண்டே வந்து 1000 rupees. ஆக்சுவலாக அந்த 1000 rupees யாருக்குன்னா மேனுஃபேக்சரர்ஸ்க்கே 1000 ரூபாய்க்கு கிடைக்கும். நான் சொல்கிறது 1 டாட்டு 2 டாட்டு. அவ்வளோ எக்ஸ்பென்சிவ், அவ்வளோ எக்ஸ்பென்சிவ். ஏன்னா லைசன்ஸ் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த அரகஜாவை அந்த புணுகு போய் நம்ம எடுக்க முடியும். நம்ம பாட்டுக்கு காட்டில் இருக்க பூனை தூக்கிட்டு வந்துலாம் பண்ண முடியாது, அது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது ஜஸ்ட் லைக் தட் ஈஸியாக கிடைக்கிற பொருளும் அது கிடையாது. இது வந்து வித் லைசன்ஸோடு விற்கிறவங்க இருப்பாங்க, அவங்கக்கிட்டேருந்து வாங்கி அந்த ரேஷியோவில் கரெக்டாக மிக்ஸ் பண்ணுறதெல்லாம் ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு குட்டி நவபாஷண சிலை செய்கிற மாதிரி தான். ஆமாம், இது வந்து ப்ராப்பர் ரேஷியோ. இப்போ நம்ம என்ன பார்ப்போம், இந்த கோயில் வாசல்களெல்லாம் என்னங்க அரகஜா, இது புணுகோடது, புணுகு அப்படின்லாம் விற்றுட்ருப்பாங்க. புணுகு மிக்ஸ் பண்ணுவாங்க அரகஜாவில், அந்த மாதிரி. இது புணுகுனே தனியாலாம் விற்பாங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா நாற்று தாங்கவே முடியாது. ஆனால் அதையும் புணுகுன்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருப்பாங்க.
ஸோ ஜஸ்ட் லைக் தட் இத்தினோட டப்பாவில் விலை கம்மியாக கிடைக்கிறதெல்லாம் வந்து ஒரிஜினல் புணுகு அப்படின்லாம் கிடையாது. அது ஏதோ ஒரு காட்டு பூனையோட தான் இருக்குமோ தவிர்த்து ஒரு உயர்ந்த, அதாவது அதுக்கு குவாலிட்டிஸ் இருக்குது, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி அப்படின்லாம் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அவர் அரகஜா வைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அடிச்சு சொல்றீங்க அதை? என்னுடைய கெஸ் அதுதான். ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து யாகத்திலேருந்து வந்ததை தான் நெத்தியில் வைக்கிறாரு அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்சர். கொஞ்ச நாள்ல கிடைச்சிரும், பார்ப்போம். இல்லை, அதுதான் பக்கத்தில் ஸ்மெல் பண்ணுறவங்க சொல்லிடலாம். அவர்கிட்ட இல்லை, அது யாராவது கூட இருக்கிறவங்க சொன்னாதான் தெரியும் அது வாசனையா இருந்ததா இல்லையா. அவர் பக்கத்துல போனா ஒரு ஸ்மெல் வரணும். அதுதான் அரகஜம். அவர் பாடி ஸ்ப்ரே போட்டிருந்தாலும் அதை தாண்டி இந்த ஸ்மெல் அதை தாண்டி வரும். அவரோட ஹைட்டுக்கு ஈக்குவலா நிக்கிறவங்களுக்கு அது தெரியும். ஆனா என்னதான் மார்க்கம் சார்ந்து இருந்தாலும் வேறையா இருந்தாலும் இப்போ அரகஜாக்கும் அவர் வைக்கிற அந்த இதுக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் எனக்கு நான் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, இப்போ நீங்க புணுகு அரகஜாலாம் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பிளாக்கா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து கிட்டத்தட்ட வந்து தைலம் அமைப்பில் தான் அது இருக்கும். லைட்டாக தான் உங்களுக்கு ஒரு பிளாக்கு ஓரளவுக்கு தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் தைலத்தோடைய அமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ அது அவ்வளோ நேரம் இருக்கணுங்கிறதுலாம் கிடையாது. அது இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் புணுகை வந்து நெத்தியில் தான் வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் புருவத்தில் தடவிக்கலாம், நீங்கள் வந்து உங்களுடைய காதுக்கு பின்னாடி தடவிக்கலாம். புருவத்தில் தடவுறப்போ அது வசியம் அப்படிங்கிற ஒரு கணக்குள்ளே வரும். அது மாதிரி ஒவ்வொரு விஷயம் ஒன்று இருக்குது. திஷ்டிப்படக்கூடாது அப்படிங்கிறது வந்து நம்ம யாகத்திலேருந்து வரக்கூடிய என்ன யாகம் நம்ம பண்ணோமோ, எதோ சக்தி வாய்ந்த ஒரு யாகத்திலேருந்து அவருக்கு அது வந்திருக்கலாம். அதனால் இதை டெய்லி வச்சுட்டு போங்க, ரொம்ப நல்லதுன்னு சொல்லி அதை அவர் வச்சுட்டு வரலாம். ஏன்னா அதோடைய அந்த லிக்விடிட்டியெல்லாம் எனக்கு பார்க்குறப்போ எனக்கு டவுட்டே வந்து, ஓகே நம்ம இன்னும் நேரில் அவரை பார்க்கல, பார்த்தா சொல்லிடலாம் இதுதான் அப்படிங்கிறது. அது கூடிய சீரை நடக்க என்னோட வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.